கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே நம்முடைய நடுவிலே நேபாள் மற்றும் திபெத்தினுடைய எல்லை பகுதியிலே ஊழியம் செய்கிற அன்பான சகோதரர் தாஸ் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தை கொண்டு வருவார்கள். அவர் நமக்கு ஒன்றும் புதிதானவர் அல்ல. ஏற்கனவே 2 முறை கர்த்தருடைய வார்த்தையை நம்மோடு அவர்கள் பகிர்ந்திருக்கிறார்கள், அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்திருக்கிறார்கள். இன்றைக்கு அவர் நம்முடைய நடுவிலே வந்திருப்பது சந்தோஷம். இன்றைக்கி அவங்க அங்கே வர்ற மாதிரி இல்லை, அவங்க வேற ஒரு இடத்துல மீட்டிங். நான் சொன்னேன், இல்லை கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதர் பால் மூலமாக அதை தெரிவித்த பொழுது இன்றைக்கி இங்கே வரணும்னு நமக்கு வந்திருக்கிறாங்க. தேவன் அவரை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய மனைவி 2 பிள்ளைகளுக்காக ஜெபித்துக்காங்க. குறிப்பாக இந்த நாட்களில் அவர்கள் திபெத் பகுதியில் அந்த புத்த பிக்குகள் நடுவிலே அவங்க செய்கிற ஊழியம் ரொம்ப அற்புதமான ஒரு ஊழியம். எங்கோ தேசத்தில் ஒரு மூலையில் இருக்கிறவங்களுக்காக நம்ம எப்பொழுதுமே ஜெபிக்கணும், மறந்துடவே கூடாது. உண்மை தானே? மறந்துடக்கூடாது. எப்பொழுதுமே அவங்க நம்முடைய ஜெபங்களில் இருக்கணும். தேவ ராஜ்யத்தில் முன்னணியில் இருக்கிற தேவ ஊழியர்கள் உண்டு. அவங்க சந்திக்கிற பிரச்சனைகள் ஊழியக்காரனாக இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். வெளியே இருந்து வர்றது மாத்திரம் இல்லை, ஊழியத்து நிமித்தம் குடும்பங்கள்லேயே அவ்வளோ போராட்டங்கள் எழும்புகிறது உண்டு. ஏதாவது ஒரு விதத்தில் வந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ எப்பொழுதுமே ஊழியர்களை ஜெபத்தில் தாங்குவது நம்மேல் விழுந்த கடமை. அப்படின்னு சொல்கிறேன், நம்மேல் விழுந்த கடமை. அது ஒருத்தரும் அதை ஸ்கிப் பண்ணவே முடியாது, பண்ணக்கூடாது. தொடர்ந்து ஜெபியுங்கள். இன்றைக்கு கர்த்தர் அவரை எப்படி நடத்துகிறாரோ அதை செய்யட்டும். இப்பொழுது அவர்கள் நம்முடைய நடுவில் கர்த்தருடைய வார்த்தையை தெரிவிப்பார். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மறுபடியும் தேவனுடைய பெரிதான கிருபை நிமித்தம் இங்கே உங்கள் மத்தியில் வரும்படியான ஒரு வாய்ப்பு உண்டாயிருக்கு. பாஸ்டர் அவருக்கும் உங்கள் எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நான் வேறு பக்கம்னா நான் இருக்கிற இடத்துல பக்கத்தில் ஆவடி பக்கத்தில் ஒரு இடத்துக்கு போகிறக்கா யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் தேவ சித்தம் இங்கே வரும்படியாக இருந்திருக்குன்னு சொல்லணும். அது நிமித்தமாக இங்கே வரக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாயிருக்கு. அதனால் கர்த்தருக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். கடந்த முறை வந்துட்டு போன அந்த நாட்கள், அதாவது அக்டோபர் வந்துட்டு போன பிறகு இந்த 6 மாதத்துக்குள்ளே ஆண்டவர் நிறைய ஓப்பனிங்களுக்கு கொடுத்துருக்காருன்னு சொல்லணும். நீங்கள் எல்லாரும் ஜெபம் பண்ணதுக்காக ரொம்ப நன்றி. நான் கடந்த முறை இங்கே வந்துட்டு போன அக்டோபர் வந்துட்டு போனதுக்கப்புறம் அநேக மடங்களில் கடந்து சென்று அங்கே திபெத்திய மக்கள் மத்தியில் ஆடியோ பைபிள்ஸ் மற்றும் பைபிள்லாம் கொடுக்கும்படியான வாய்ப்பு ஆண்டவர் கொடுத்துருக்கார். நாங்கள் நிறைய மடங்களுக்கு போகும்படியாக, மடங்களில் உள்ள என்ட்ராகிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்க நம்ப மாட்டாங்க. கூடவே அதோடு சேர்த்து அவங்க நம்மளை உள்ளே அனுமதிச்சு அதில் அவங்க நம்ம பைபிளை வாங்கிக்கிறது அவங்களுக்கு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, அவங்களுக்கு ஒரு அவமானமாக கூட சில நேரம் ஃபீல் பண்ணுவாங்க. கூடவே நாங்கள் எங்கள் மதத்தை பின்பற்றி கொண்டு இங்கே வாழும்படியாக வாழ்ந்துட்டுருக்கோம், அதில் உங்கள் மதத்தோட புஸ்தகத்தை எங்களுக்கு எதுக்கு இங்கே கொடுக்க வரீங்க அப்படின்னு சொல்லி ஈஸியாக சண்டை போடலாம். தெருவில் கொடுத்தாலே, டேக்ஸ் கொடுத்தாலே ஜனங்க சண்டை போடுறாங்க. மடத்தில் கொண்டு போய் கொடுக்க போனால், அதாவது உதாரணமாக காஞ்சி சங்கராச்சாரிய மடத்தில் போயிட்டு நான் போய் எதாவது கொடுக்க போகிறேன்னு சொல்லி கொடுக்க போனால் சும்மா இருப்பாங்களா? இல்லையா? அது முடியாது இல்லையா? ஆனால் அங்கே திபெத்திய மக்கள் மத்தியில் ஆண்டவர் கிருபையாக 20 வருடங்கள் காத்திருந்த பிறகுன்னு சொல்லணும். 20 வருடங்கள் காத்திருந்த பிறகு திபெத்தியர்களுக்கு சுவிசேஷம் சொல்லும்படியாக காத்திருக்க ஆரம்பித்து இப்போ 21 வருடம் ஆச்சு. 20 வருடங்கள் காத்திருந்த பிறகு தான் அவங்க மத்தியில் நாங்கள் பைபிள் கொடுக்க முடியாத வாய்ப்பு உண்டாச்சு. அது அவ்வளோ ஒரு போராட்டமான ஒரு அடைக்கப்பட்ட ஒரு ஜனக்கூட்டம் சொல்லலாம். அது நிமித்தமாக அநேக ஆண்டுகள் காத்திருக்கும்படியே ஆண்டவரை விட்டு வச்சார்னு சொல்லணும். அந்த காத்திருந்த ஆண்டுகள் தான் எங்களை பக்குவப்படுத்தக்கூடிய ஆண்டுகளாக இருந்ததுன்னு சொல்லணும். ஒரே ஒரு முக்கியமான காரியத்தை கற்றுக் கொடுத்த காரியம், ஆண்டவர் தெளிவாக கற்றுக் கொடுத்த காரியம், நான் செய்கிறேன், நீ வெளியே பார்க்குறக்கு மட்டும் நீ தெரிஞ்சுக்குவ, அவ்வளோதான். நான் செய்ய போகிற எல்லாத்தையும் நீ வெளியே பார்த்தா நீ செய்கிற மாதிரி தெரியும், ஆனால் செய்யறதெல்லாம் நான் தான் செய்ய போகிறேன். இதை ஏற்றுக்கிட்டு நீ என்னைக்கு என் பின்னாடி நிற்கிறியோ அப்போ போதும், காரியத்தை நான் செய்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாரு. அதன்படியே இப்போ எல்லாமே நாங்கள் என்ன பண்ணுறோம், அவரை செய்ய விட்டுக்கிறோம், வெளியே நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. மடத்தில் போய் பைபிள் கொடுக்குறதா இருக்கட்டும், மடத்தில் இருக்கிற புத்த பிட்சுக்களை சந்திக்கிறதா இருக்கட்டும், ஆண்டவர் அவருடைய திட்டத்தை, தீர்மானத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி அதில் போகும்படியாக நடத்துறதுனால நாங்கள் உள்ளே போகிறோம், அதுக்கு வாசல் உண்டாகுது, அவங்க வாங்கிக்கிறாங்க. இந்த முறை நாங்கள் ஒரு பெரிய மடத்துக்கு போயிருந்தோம். சோலுகும்புங்கிற ஒரு மாவட்டத்தில் ஒரு பெரிய மடத்துக்கு போயிருந்தோம். அது எல்லை மாவட்டம், சைனாவை டிபேட்டோட ஒரு எல்லையில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம். 14 மணி நேரம் ட்ராவல் பண்ணோம். அதில் 10 மணி நேரம் கம்ப்ளீட்டாக ரோடே இல்லை. அதில் இப்போ ரோடு இல்லைன்னா, அதாவது அன்பேவ்டு ரோடுன்னு சொல்லலாம். அதாவது இந்த தார் இல்லாத ஒரு வழிச்சாலை, மலை வழியில் போகணும். 10 மணி நேரம் கடந்து போனோம். வழியில் வண்டி பிரச்சனையாச்சு. ஆனால் எங்கே வண்டி நின்றுச்சோ அந்த இடத்துல பார்த்தா கரெக்டாக அந்த புத்த பிச்சுக்கெல்லாம் வேறு வண்டியில் எதுக்கால கரெக்டாக அவங்களும் நின்றுட்டாங்க. ஏன்னா எங்கள் வண்டிக்கு இடம் கரெக்டாக அதே இடத்துல கொஞ்சம் ஒரு 5 அடி முன்னாடி நின்று போயிருந்தா அவங்க வண்டி அழகாக பாஸ் ஆகிருக்கும். இல்லை 5 அடி பின்னாடி வண்டி நின்று போயிருந்தா அந்த வண்டி பாஸ் ஆகிருக்கும். ஆனால் கரெக்டாக அவங்க வண்டி அங்கே வரதை நான் கண்ணில் பார்க்குறேன். எங்கள் வண்டி கரெக்டாக என்ஜின் ஆஃப் ஆயிடுச்சு.
அந்த இடத்துல இந்த பக்கம் போக முடியாது, அந்த பக்கம் போக முடியாது. அந்த வண்டி 3 வண்டியில் அந்த புத்த பிட்சுக்கள் குருக்கள்லாம் வந்திருக்காங்க. எங்கள் வண்டி நின்னோடனே எனக்கு சரி, அவர் வண்டி ஓட்டுறவருக்கு கொஞ்சம் வருத்தமாக போச்சு. என்னடா வண்டி நின்று போச்சு, மறுபடியும் பிரச்சனை, எப்படி சரி பண்ண போகிறோம், காட்டுக்குள்ளே இருக்கிறோம், அதுவும் கம்ப்ளீட் காட்டுக்குள்ளே இருக்கிறோம். அதனால் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தா, நான் டக்குன்னு வண்டி விட்டு இறங்கி போய் அந்த புத்த பிட்சுக்கள்லாம் பார்த்துட்டு அவங்கள்ட்ட சும்மா அப்படியே பேச்சு கொடுத்து ஒரு கிஃப்ட் எடுத்து கொடுத்து, கூடவே அவங்களுக்கு ஒரு புக்லெட், திபெத்திய மொழியில் புக்லெட்டை கையில் கொடுத்து அவங்களுக்கு, நான் கிறிஸ்துவர்கள், நீங்கள் இருக்கிற மடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம், உங்களை வழியிலேயே பார்த்துருக்கோம், ரொம்ப சந்தோஷம் சொல்லி அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்கிறதுக்கு ஒரு புஸ்தகத்தை கொடுத்து வேலையை முடிச்சுட்டு என்ன பண்ண, உடனே அவசரமாக வந்து எங்கள் வண்டியை பின்னாடி தள்ளி வழியை கொடுத்து அவங்களுக்கு போக சொல்லிட்டோம். அவங்கள போக சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் ஆளை கூப்பிட்டு எங்கள் வண்டி ரெடி பண்ணி ஒரு மணி நேரம் ஆச்சு. ரெடி பண்ணி வண்டி எடுத்துகிட்டு போகணும். வண்டி ரிப்பேர் ஆனால் கூட அதில் கூட ஆண்டவர் என்ன பண்ணார், ஒரு பெரிய அற்புதமாக அவங்களுக்கு ஒரு ட்ராக்ஸ் கொடுக்கறதுக்கு வழி உண்டாக்கி கொடுத்தார். அது ட்ராக்ஸ் கொடுக்குறது ரொம்ப ஒரு புத்த குருக்கு, அதாவது அந்த மடத்தில் குருவாக இருக்கிறவருக்கு ட்ராக்ஸ் கொடுக்கறதுக்கு ஒரு எளிதான காரியம் இல்லை. ஆனால் அவர் மேலே ஆண்டவர் கரிசனையாக இருந்திருக்காரு. நாங்கள் கரிசனையாக இல்லை, அவங்க வண்டி பாட்டுக்கு போயிருக்கும், எங்கள் வண்டி பாட்டுக்கு போயிருக்கும் வழியில். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, அவருக்கு அந்த குருக்கு அந்த புஸ்தகத்தை கொடுப்பது தேவ நோக்கம் சித்தமாக இருக்கிறனால எங்கள் வண்டியை கரெக்டாக அந்த இடத்துல, கரெக்டாக ஒரு 5 அடி முன்னாடி இல்லை, 5 அடி பின்னாடி இல்லை, கரெக்டாக அந்த இடத்துல, இடமே இல்லாத இடத்துல வண்டி என்ஜின் டக்குன்னு ஆஃப் ஆகுது. 3 வண்டி நேராக முன்னாடி வந்து நான் கரெக்டாக எங்கள் முன்னாடி நிற்கிது. அப்போ அவருடைய நோக்கம் வந்து, அவர் எவ்வளோ வாஞ்சையாக இருக்காருன்னு பார்க்கலாம். யார்? நானா? கர்த்தர் வாஞ்சையாக இருக்கார். கர்த்தர் அந்த ஜனங்களுக்கு சுவிசேஷம் சொல்வதில் அதிக வாஞ்சியாக இருக்கிறனால எங்களை தூண்டுறாரு. நாங்கள் அதுக்கப்புறம் மறுபடியும் பிரயாணப்பட்டு மடத்துக்கு போய் மடத்தோட கேட்டுக்கு போனால் அங்கே ஒருத்தர் நின்றுட்டு இருந்தார். ஐயா, அந்த மடத்தோட குரு யார், முக்கியமான மனுஷா குரு யார் அப்படின்லாம் கேட்டுட்டு அவர்கிட்ட பேச்சு கொடுத்துட்டே போனோம். வாங்க உள்ளே இருக்காரு, பார்த்துக்கலாம், வாங்க இப்படி சொல்லிட்டு பேச்சு கொடுத்து உள்ள மடத்தெல்லாம் காமிச்சிட்டே கூப்பிட்டு போனார். உள்ளே போய் கடைசியில் எல்லா இடத்துலாம் பாருங்கள், உள்ள அந்த அந்த வீடியோ பார்த்தது அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு 200 பேர் உட்காந்து மந்திரம் படிச்சுட்டே இருப்பாங்க. 200 பேர் இருக்கும், அந்த மந்திரம் படிச்சுட்டே இருப்பாங்க. மந்திரம் படிச்சுட்டு இருக்க அந்த இடத்த பார்த்தாலே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். இதுக்குள்ளே போயிட்டு பைபிள் கொடுத்தா நம்மளை எல்லாம் போட்டு சேர்ந்து அடிக்க போகிறாங்களா, என்ன பண்ண வரேன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா உட்காந்து அமைதியாக உட்காந்துட்டு இருப்பாங்க, எல்லாரும் மந்திரம் படிச்சுட்டு இருப்பாங்க. முன்பக்கம் முழுசும் விக்கிரகங்களாக இருக்கும். அதில் எல்லாம் உட்காந்து மந்திரம் படிச்சுட்டு எல்லாம் அந்த நாள் முழுதும், அதாவது காலையில் 6 மணிக்கு ஆரம்பித்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும். எத்தனை நாள்? வாரத்தில் 7 நாள். வாரத்தில் 7 நாள். எத்தனை மாதம்? வருஷத்தில் 12 மாதம். வருஷத்தில் 12 மாதம். எத்தனை நாள் வரைக்கும்? சாகர வரைக்கும். இப்படி கிறிஸ்துவ ஜெபம் பண்ண எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்குள்ள அங்கே உள்ள பார்க்கும்போது என் மனசில் பட்ட காரியம் அதுதான். இப்படி கிறிஸ்துவங்க ஜெபம் பண்ண இன்னும் ஆயிருக்கும் இல்லை? அந்த உள்ளே உட்காந்துட்டு காலையில் போய் 6 மணிக்கு உள்ளே உட்காந்தா அங்கே 8 மணிக்கு கூழ் கொடுக்குறாங்க. கூழ் கொடுத்து 8 மணிக்கு கூழ் கொடுத்துட்டாங்கன்னா அந்த கூழை குடிச்சிட்டு மறுபடியும் அங்கேயே உட்காந்துக்கிறாங்க. மறுபடியும் அங்கேயே உட்காந்துக்கிறாங்க. 1 மணிக்கு ஒரு லஞ்ச் பிரேக், அது ஒரு 1 மணி நேரம் கொடுக்குறாங்க, ஒரு லஞ்ச் பிரேக். அந்த லஞ்ச் பிரேக் வீட்டுக்கு போய் அவங்களே சமைச்சு சாப்பிட்டு மறுபடியும் வந்துடணும். சமைச்சு சாப்பிட்டு மறுபடியும் வந்து மறுபடியும் உட்காந்தா 2 மணி உட்காந்தா சாயந்தரம் 6 மணி வரைக்கும் மறுபடியும் கண்ணீர் ஆகுது. அப்படி மந்திரம் படிச்சுட்டே இருக்காங்க. அதனால் ஆண்டவர் சொன்னார், மறைந்திருக்கக்கூடிய மதில்கள் தான் இந்த மடங்கள்னு காமிச்சு கொடுத்தாரு. எப்போ? 1 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ பண்ணி போட்டிருந்தேன். அந்த வீடியோ சில பேர் நீங்கள் பார்த்துருக்கலாம். மறைந்திருக்கக்கூடிய மதில்கள் சொல்லி சொன்னார். எது? இந்த திபெத்தின் எல்லைகளில், இந்த மலைகள் மத்தியில், உயரமான மலைகள் மத்தியில், பள்ளத்தாக்குகளில் ஒரு பெரிய மதிலை பிசாசு உருவாக்கியிருக்கான். அந்த மதில் என்ன நடக்குது? 24 மணி நேரம் மந்திரம் போயிட்டே இருக்கு. மந்திரம் படிச்சுட்டே இருக்கிறாங்க. அது என்ன பண்ணிட்டு இருக்குது? தேவனுடைய சுவிசேஷத்தை உள்ளே போறதுக்கு தடை பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லி காமிச்சு கொடுத்தாரு. அப்போ ஒவ்வொரு மடத்துக்கும் போகக்கூடிய விருப்பம் இல்லை, யோசனை இல்லை, திட்டமும் இல்லை. அந்த டைமில் அந்த வீடியோ போடும்போது இதை வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு ஏவது உண்டானால வீடியோ மறைந்திருக்கும் மதில்கள் சொல்லிட்டு டைட்டில் கொடுத்து ஒரு சின்ன வீடியோ போட்டிருந்தான். ஆனால் அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன பண்ணார்? அந்த ஒவ்வொரு மடத்துக்கும் போகும்படி ஏவ ஆரம்பித்தார். அந்த ஒவ்வொரு மடத்துக்கும் போகும்படி ஏவ ஆரம்பிச்சார். நான் பிரதர்கிட்ட பேசும்போது சொல்லி, எப்படி போனேன் எங்களுக்கும் தெரியாது. நாங்கள் எப்படி போகிறோம், நாங்கள் எப்படி போய் உள்ளே கொடுக்குறோம், அவங்க ஏன் வாங்கிக்கிறாங்க, அதை வாங்கிட்டு அவர் இந்த தடவை அந்த பெரிய மடத்தோட குரு சொன்னார். என்ன சொன்னார்? பைபிள் எடுத்து கையில் கொடுக்குறேன், நியூ டெஸ்ட்மென்ட் பைபிள் எடுத்து கையில் கொடுத்துட்டு, ஐயா நான் ஒரு கிறிஸ்துவ புஸ்தகம் கொண்டு வந்திருக்கேன், வாங்கிக்குவீங்களா என்ன பண்ணின்னு கேட்டால், அது வாங்கிட்டு இப்படி பார்த்துட்டு, நான் பின்னாடி லைப்ரரி கட்டிகிட்டு இருக்கோம், அந்த லைப்ரரியில் இந்த புஸ்தகத்தை வச்சுறேன்னா நீங்கள் வரும்போது வந்து கட்டாயம் பாருங்கள், இந்த புஸ்தகம் அங்கே இருக்கும் அப்படின்றாரு. எங்கே? 400 பேர் இருக்கக்கூடிய புத்த பிட்சுக்கள் வாழக்கூடிய மடத்தோட லைப்ரரியில் ஒரு வேதாகம் போய் சேர்ந்துருக்கு. நாங்கள் அதுக்காக 14 மணி நேரம் ட்ராவல் பண்ணணும். திரும்பி வரக்கும் அதே மாதிரி ட்ராவல் பண்ணி வரணும். ஆண்டவருக்கு 3 நாள் எடுத்துகிட்டு போயிட்டு வந்தோம். அது செலவுகள் நிறைய செலவு பண்ணி தான் போகணும். எனக்கு கேட்டால் அந்த இடமே அப்படி தான். ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி போய் செய்யும்படியாக ஆண்டவருடைய நோக்கம் அந்த ஜனங்கள் சந்திக்கப்படணும். இப்போ இந்த தடவை
இன்னைக்கு முக்கியமாக வந்திருக்க காரணத்தில் ஒரு முக்கியமான காரணம் கேட்டால் அதை நான் இங்கே இன்னைக்கு நைட்டு கிளம்பி நாங்கள் கோயம்புத்தூர் போகிறோம். கோயம்புத்தூர் போய் கோயம்புத்தூர்லேருந்து அங்கேருந்து மைசூர் போகிறோம். பண்ணாரி சத்தியமங்கலம் தெரியுமே? யாருக்காது தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்புண்டு. சத்தியமங்கலம், பண்ணாரி, தெம்பம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த தெம்பம் தாண்டி காட்டுக்குள்ள ஒரு பெரிய மடம் இருக்கு. காட்டுக்குள்ள அதாவது திபெத்திய மக்கள் வாழக்கூடிய மடம் இருக்கு. அந்த மடத்தில் பைபிள் கொண்டு போய் சேர்க்க முடியாது, அதாவது சுவிசேஷத்தை கொண்டு போய் சேர்க்க முடியா. அதுக்கு அடுத்தது மைசூரை தாண்டி பெலக்கூப்பின்னு ஒரு இடம் இருக்கு. அந்த பெலக்கூப்பி கூர்குனர் அவருக்கு இடத்த கேள்விப்பட்டதுனே தெரியல, கர்நாடகாவில் அந்த கூர்க்கு பக்கத்தில் வரும். ஆமாம், அந்த பெலக்கூப்பியில் குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 40,000 திபெத்தியர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. 30,000 40,000 திபெத்தியர் வாழ்ந்துட்டு இருக்கிறதா கணக்கு சொல்லப்படுது. அங்கே பெரிய ஒரு புத்திஸ்ட் தியாலஜிக்கல் செமினர் இருக்கு. புத்திஸ்ட் தியாலஜிக்கல் செமினர் அப்படின்னா என்ன சொல்றது, தமிழ் வார்த்தை என்ன சொல்ல, புத்த ஈரல் மையம். ஆமாம், அங்கே தான் என்ன பண்ணுறாங்க, எல்லா திபெத்திய குருக்களும் 6 வருஷம் அங்கே படிக்கிறாங்க. அங்கே படித்து முடித்த பிறகு தான் அவங்க குருவாக ஒரு மடத்துக்கு அப்பாயிண்ட் ஆகி குருவாக போகிறாங்க. அந்த இறையியல் கல்லூரிக்கு நாங்கள் கடந்து போகிறோம். அதோடு சேர்த்து அங்கே பெரிய மடம் சேரா மோனஸ்ட்ரின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மடம் இருக்குது. அந்த மடத்தில் ஆயிரக்கணக்கான புத்த பிட்சுக்கள் அங்கே வாழ்ந்து 24 மணி நேரம் மந்திரம் படிக்கிற காரியத்தில் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்க மத்தியில் சுவிசேஷத்தை கொண்டு போக முடியாது போகிறோம். நாளைக்கு கிளம்பணும், அது நிறைய தடைகளை வந்துட்டுருக்கு. ஆனாலும் கர்த்தர் சொன்ன காரியமாக இருக்கிறனால எப்படி இருந்தாலும் போய் சேருவாங்க நம்பிக்கையோட இன்றைக்கி நைட்டு கிளம்பி கோயம்புத்தூர் போய் ஸ்டேஷன்லேருந்தே கிளம்பி நாங்கள் ஒரு வண்டி எடுத்துகிட்டு தெம்பம் போய் அங்கே ஒரு மடத்தில் அங்கே ரீச் பண்ணிவிட்டு அங்கேருந்து மறுபடியும் பெலக்கூப்பை போய் பெலக்கூப்பையில் இந்த காலேஜையும் ப்ளஸ் கூடவே அங்கே இருக்க மடத்தையும் கூடவே அங்கே வாழ்ந்துட்டு இருக்க திபெத்தியர்கள் மத்தியிலையும் இந்த ஊழியத்தை பூரணப்படுத்த முடியாது கடந்து போகிறோம். ஏன்னா இங்கே இருக்கிற திபெத்தியர்கள் இவர்களுக்கும் ஏதோ ஒரு வாசம் உண்டாகணும். அது இல்லாமல் அங்கேருந்து எல்லாரும் படிக்க இங்கே வரனால இங்கேயும் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு செயல்படுறோம். ஜோம் பண்ணிக்கிங்க. நாளைக்கு வேறு வண்டி எடுத்துகிட்டு நாங்கள் ஒரு 2 நாள் 3 நாள் ஆகும்னு நினைக்கிறேன் அந்த முழு ஊழியத்தை முடிச்சு திரும்பி வருவதற்கு. அதுக்காக நீ குறிப்பாக ஜபத்தில் ஞாபகம் வச்சுக்கோங்க. திபெத்திய ஜனங்கள் தொடப்படுவது ஒரு முக்கியமான காரணமாக இருந்துட்டுருக்கு. ஏன்னா அதாவது கிறிஸ்துவின் வருகையோடு தொடர்புடைய காரியம் சொல்லி நான் லாஸ்ட் டைம் கூட பேசியிருந்தேன் அவங்க மத்தியில். அது தெய்வ நோக்கத்தோடு தொடர்புள்ள ஒரு காரியமாக இருக்கிறனால தேவனும் எங்களை அதிகமாக இந்த காரியத்தில் முன்னேறும்படியாக ஏவரனால செஞ்சிட்ருக்கோம். நாங்கள் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அவசரப்பட்டு செய்கிறதா இருந்தால் 20 வருஷத்துக்கு முன்னாடியே செஞ்சுருக்கலாம். 20 வருஷத்துக்கு முன்னாடியே ஏதோ பண்ணும் ஓடி இருக்கலாம். ஆனால் ஒன்றும் பண்ணவே முடியல. என்ன பண்ணாலும் பண்ண முடியல. அமைதியாக அப்படியே வாழ்ந்துட்டு நேபாள் மக்கள் மத்தியிலே ஊழியம் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ ஆண்டவர் ஒரு வாசல் வழிகளை திறக்க ஆரம்பிச்சிருக்கார். ஆமாம், அதோடு சேர்ந்து டிபேட் போகிறக்காகவும் முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோம். ஒரு குரூப்பாக ப்ரேயர் டீம் ஃபார்ம் பண்ணி டிபேட் போகிறக்காக முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோம். ஒரு 8 நாள் ஜப பிரயாணமாக போகிறக்காகவும் இப்போ முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோம். அந்த காரியம் மே மாதம் போகலான்னு பார்த்தோம். ஆனால் போதுமான ஆட்கள் இல்லாமல் இருக்கிறதுனால போக முடியாமல் இருந்துகிட்ருக்கு. ஆனால் ஒரு குழு ரெடியாக ஆகிட்டுருக்கு. தேவ சித்தமாக இருந்தால் அப்போ மேபி இந்த செப்டம்பருக்குள்ளே ஏதோ ஒரு மாதம் போகக்கூடிய ஒரு காரியம் உண்டாக நினைக்கிறேன். டிபேட்டுக்குள்ளே ஒரு ஜப பிரயாணமாக போக முயற்சி எடுத்துகிட்ருக்கோம். அதுக்காக ஜோம் பண்ணிக்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்கட்டும். நம்ம தெய்வ வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். நேரமும் நமக்கு போயிட்டுருக்கு. அதனால் தேவ வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். ஏசாயா அதிகாரம் 60 அதிகாரத்தை நீங்கள் படிச்சிங்க. மறுபடியும் 60:1 மட்டும் வாசிப்போம். எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. இந்த வார்த்தை எல்லாருக்கும் பிரியமான வார்த்தை. எல்லாருக்கும் இந்த வார்த்தை இது வாக்குத்தத்தமாக கிடைச்சா உடனே உற்சாகமாக சந்தோஷமாக நம்ம என்ன பண்ணுவோம், எழும்பி பிரகாசின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு, எழும்பி பிரகாசிக்கிறேன், நான் எழும்பி பிரகாசிக்க சொல்லியிருக்காரு, என்ன ஆண்டவர் பயங்கரமாக உயர்த்த போகிறாரு அப்படி சொல்லி நிறைய உற்சாகமான எண்ணங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு வார்த்தை. நிறைய உற்சாகமான செய்திகளும் இதன் மூலமாக நீங்கள் கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க. எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்ததுன்னு வேதம் சொல்லுது. அதில் முக்கியமான காரியம் உங்கள் மத்தியில் நான் சொல்ல வேண்டிய விரும்பக்கூடிய காரியம் கேட்டால், வேத தெளிவாக சொல்லப்பட்ட காரியம் எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. எழும்பி பிரகாசிக்க முடியாது சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, உன் ஒளி வந்தது நிமித்தம் என்ன பண்ணு, எழும்பி பிரகாசி. ஒளி வருவதற்கு முன்னாடி எழும்பி பிரகாசிக்கிற ஒரு பழக்கம் நம்ம விசுவாசிகளுக்கு நிறைய உண்டு. தேவ ஒளி வந்திருக்கா இல்லையாங்கிறத பற்றி எந்த கவலையுமே படாமல் தன்னுடைய சுய முயற்சியினால தன்னை தானே எழும்பி பிரகாசிக்க செய்யும்படியா பிரயாசப்பட்டு கடைசியில் அதனால இருளுக்குள்ள போன அநேக ஊழியர்கள் உண்டு, அநேக விசுவாச குடும்பங்கள் உண்டு. அதை நம்ம வாழ்க்கையில பார்த்துட்டு இருக்கோம். தேவன் தெளிவா சொல்றாரு, எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. உன் ஒளி வந்ததன் நிமித்தம் என்ன பண்ண, நீ எழும்பி பிரகாசி. உன் ஒளி வராட்டி என்ன பண்ணு, அமைதியாரு. அதான் முக்கியமான காரியம். ஆனால் இன்னைக்கு என்ன, எழும்பி பிரகாசிக்கணும் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் தெளிவாக பிடிச்சுக்கிட்டு அதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு அதன் மூலமாக ஜனங்க மத்தியில் எப்படி நான் அந்த வெளிச்சத்தை கொண்டு போகலாம், என்னுடைய வெளிச்சத்தை எப்படி கொண்டு போகலான்னு சொல்லிச்சு பிரயாசப்படக்கூடிய கூட்டணிக்கு நிறையா உண்டு.
ஆனா தேவனுடைய ஒளி வருவதற்கு காத்திருக்கிற கூட்டம் இன்னைக்கு இல்லை. அதனால இன்னைக்கு பிரகாசிக்கிற எல்லா பிரகாசம், நான் நீங்க பார்க்குற பிரகாசமே இந்த என்ன சொல்றது, அந்த தீபாவளி லைட்டுன்னு சொல்லுவாங்களா, இல்லை என்ன சொல்ல, நல்ல வார்த்தை எனக்கு வர மாட்டேங்குது. அங்கே நேபாள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த தசரா பண்டிகை வந்துட்டா வீடெல்லாம் லைட்டு போடுவாங்க, மின்னக்கூடிய லைட்டு. அதை என்ன லைட்டு சொல்றது, ஜிலிமில் லைட்டு சொல்லுவாங்களா, இல்லை என்ன லைட்டு சொல்லுவீங்க? ஃப்ளாஷிங் லைட்டு சொல்லுவீங்களா? இல்லை ஃப்ளாஷிங் லைட்டு கூட சொல்லலாம். அது ஆஃபாக எரிஞ்சிட்டு இருக்கும். அந்த மாதிரி ஒரு லைட்டு போடுவாங்க. அந்த மாதிரி வாழ்க்கையில் தன்னைத்தானே வந்து பிரகாசிக்க செய்யும்படியாக லைட்டு போட்டுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்க ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதன் நிமித்தமாக அவங்க சில நாட்கள் அந்த வெளிச்சத்தில் அவங்களும் சந்தோஷப்படுறாங்க. அதை பார்த்து விசுவாச கூட்டங்களும் ஓடுது பின்னாடி. அவர் எழும்பி பிரகாசிச்சுட்டு இருக்காரு பாருன்னு ஓடுது. ஆனால் அவர் மேலே இருக்கிற வெளிச்சம் கர்த்தருடைய வெளிச்சமா, இல்லை அந்த மனுஷன் தானே போட்டுக்கிட்ட வெளிச்சமாங்கிற காரியத்தை பற்றி யாரும் கவலைப்படுறதில்ல. அவர் தீர்க்கதரிசிப்பா, அவர்கிட்ட போனால் அவர் எல்லாம் சொல்லிடுவார். எந்த தீர்க்கதரிசிக்கும் எப்பவுமே தேவன் வெளிப்படுத்தாட்டி ஒன்றுமே தெரியாது. ஒரு தீர்க்கதரிசி யாரு போனாலும் தீர்க்கதரிசி சொல்கிறான்னா அந்த ஆள் பொய் தீர்க்கதரிசி. ஒரு தீர்க்கதரிசி யாரு போனாலும் எப்போ பார்த்தாலும் தீர்க்க சொல்கிறான்னா அந்த ஆள் பொய் தீர்க்கதரிசி. ஏன்னு கேட்டால் அநேக முறை வேதத்தில் நீங்கள் பார்க்க முடியும், எரேமியா இருக்கட்டும், ஏசியா இருக்கட்டும், அவங்க எல்லாருடைய வாழ்க்கையிலும் தேவன் பேசாத போது மௌனமாக இருந்த நாட்கள் உண்டு. அவங்க தேவன் பேசாத போது மௌனமாக இருந்தா. நாத்தான் தீர்க்கதரிசியை பார்க்குறீங்க, தாவீது ஐயா நான் ஆலயத்தை கட்ட போகிறேன், நான் இப்படிலாம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் அவர் என்ன சொன்னார், ரொம்ப நல்ல காரியம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, போயிட்டாரு. அப்புறம் என்ன பண்ணுற, வழியில் அங்கே போயிட்டு அவர் அப்புறம் ஆண்டவர் சொல்கிறார் போய் சொல்லுப்போ, அவன்கிட்ட போய் சொல்லுப்போ அப்படின்னு சொன்ன பிறகு வராரு மறுபடியும். நீ இல்லை உன் பையன் கட்டுவான் அப்படிங்கிற காரியத்தை தெளிவுபடுத்த முடியாது, பேச வரார். அப்போ ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கட்டும், ஒரு ஊழியக்காரனாக இருக்கட்டும், தேவனுடைய ஒளி வருவதற்காக, அல்லது ஒரு விசுவாசியாக இருக்கட்டும், தேவனுடைய ஒளி பிரகாசிக்கும்படி காத்திருக்கணும். அநேக முறை நாமளே என்ன பண்ணலாம், நமக்கான ஒளியை உருவாக்க முடியும், நமக்கான ஒளியை உருவாக்க முடியும். அதை பற்றி ஆண்டவர் ஏசாயால பேசியிருக்காரு. தங்களுக்கு தானே என்ன பண்றாங்க, வெளிச்சத்தை உருவாக்கும்படி நெருப்பை மூட்டிக்கிட்டு அதுல வந்து வெளிச்சத்துல நடந்துட்டு இருக்கவங்களுக்கு ஐயோன்னு சொல்லியிருக்காரு. அதுல சொல்லிருக்காரு, ஐயோன்னு சொல்லியிருக்காரு. அப்போ தேவ ஒளி வரும்படியா காத்திருப்பது, எழும்பி பிரகாசிக்க ஒரு முக்கியமான ஆதாரம் என்னன்னு கேட்டா, எழும்பி பிரகாசிக்க விரும்புற எந்த மனிதனும் என்ன பண்ணணும், தேவனுடைய ஒளி வரும்படியா காத்திருக்கணும். தேவனுடைய ஒளி வரும்படியா காத்திருக்கணும். காத்திருப்பது தான் எழும்பி பிரகாசிப்பதற்கு முக்கியமான முதல் படி. காத்திருப்பது எழும்பி பிரகாசிப்பதற்கான முதல் படின்னு சொல்லணும். தேவ ஒளி வரும்படி காத்திருப்பனா. வில்லியம் கேரியை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. 7 வருஷம் அவர் காத்திருந்த பிறகுதான் முதல் ஒரு மனிதனை ஞானஸ்தானம் கொடுத்தாரு. ஆனால் அந்த மனுஷனை ஆண்டவருக்குள்ள நடந்தது யார் தெரியுமா? அந்த வில்லியம் கேரி வந்து முதல் மனுஷனை ஒருத்தர் ஞானஸ்தானம் கொடுக்குறாரு. அந்த மனுஷனை ஆண்டவருக்குள்ள நடத்தின மனுஷன் பேர் டாக்டர் தாமஸ். இந்த முதல் மனுஷன் வந்து கை உடைஞ்சு போய் எலும்பு முறிவுக்காக ட்ரீட்மெண்ட்டுக்கு வரும் பொழுது டாக்டர் தாமஸ் வில்லியம் கேரி வந்து யார் வந்து இந்தியாவுக்கு கூட்டு வந்தாரோ அந்த டாக்டர் தாமஸ் என்ன பண்றாரு, ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அவருக்கு வந்து கூடவே இயேசுவை பற்றி சொல்றாரு. சொல்லி அவருக்கு இயேசு சுவிசேஷம் சொல்லி முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த மனுஷன் வந்து ரட்சிக்கப்பட்டு ஞானசானம் எடுக்க ரெடி ஆயிட்டாரு. ஞானசானம் கொடுக்க வேலையை மட்டும் யார் பண்ணாங்க, வில்லியம் கேரி பண்ணார். ஆனால் ஞானசானம் கொடுக்குற அந்த நாளில் டாக்டர் தாமஸ் என்ன பண்ணிருந்தா தெரியுமா உங்களுக்கு? மனநிலை பாதிக்கப்பட்டு ரூம்ல லாக் பண்ணி வச்சிருந்தாங்க. மனநிலை பாதிக்கப்பட்டு ஸ்கூல்ல ரூம்ல லாக் பண்ணி வச்சிருந்தாங்க. 1 மாசம் அவர் வெளியே கூட விட முடியல. ஏன்னா அவர் யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஊழியக்காரர் தான். அவங்களுக்கு இந்த பாடுகள், வித்தியாசமான காரியங்கள் நிறைய உண்டு. ஆனால் கூட அந்த பாடுகள் மத்தியில் அவன் காத்திருந்து ஊழியம் பண்ணான். காத்திருந்து 1 மாதத்துக்கு அப்புறம் ரெடி ஆகிட்டார். அவர் 1 மாதத்துக்கு அப்புறம் அவர் பூர்ணமாக சுகம் அடைஞ்சிட்டார். இதை போல் அநேக ஊழியக்காரங்க வாழ்க்கை பற்றி பேசலாம். அநேக வருடங்கள் காத்திருந்து அநேக பிரச்சனைகள் மத்தியில் கடந்து போன பிறகு தான் தேவ வெளிச்சம் அவங்க வாழ்க்கையில் பிரகாசிக்க ஆரம்பித்தது. டேவிட் பிரைனர் எடுத்து போய் பேசலாம், நம்ம அடினாம் ஜட்சன் எடுத்து பேசலாம், நம்ம அநேக விதமாக டேவிட் லிவிங்ஸ்டனை பற்றி பேசலாம். ஒவ்வொரு ஊழியக்காரன் வாழ்க்கையிலுமே அவங்க வாழ்க்கையில் ஒரு காரியத்தை நம்ம தெளிவாக பார்க்க முடியும். தேவ சமூகத்தில் காத்திருந்தாங்க. நாங்கள் லாஸ்ட் டைம் வரும்போது கூட உங்கள்கிட்ட பேசியிருப்பேன். யோவான் ஞானஸ்தானம் கொடுக்கக்கூடிய அவன் என்ன பண்ணாரு, யோவான் ஸ்நானகன் காட்டுக்குள்ள காத்திருந்தார். அம்மா அப்பா விட்டுட்டு போய் காட்டுக்குள்ள காத்திருந்தார். அவர் வருடக்கணக்காக 15-16 வருடங்கள் காத்திருந்த பிறகுதான் அவருக்கு என்னாச்சு, கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. உண்டான பிறகுதான் கடந்து போய் என்ன பண்ணாரு, மனம் திரும்புங்கள் சொல்லி பிரசங்கம் பண்ண போனாரு. அதுக்கப்புறம் ஜனக்கூட்டம் திரளா வர ஆரம்பிச்சது. இன்னைக்கு எளிமை பிரகாசிக்கூடிய வார்த்தை வாக்குத்தத்தமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய வாஞ்ச நமக்கு எல்லாருக்கும் உண்டு. எளிமை பிரகாசிக்கிற எண்ணம் நமக்கு எல்லாருக்கும் உண்டு. ஆனால் கர்த்தருடைய ஒளி வரும்படியாக காத்திருக்கக்கூடிய மனப்பக்குவம் மட்டும்தான் இல்லை. நான் லைட்டு போட்டுக்குவேனே, எனக்கு தெரியுமே, நானே லைட்டு போட்டுக்குவேன்.
லைட்டு நான் போட்டால் முடிஞ்சு போச்சு, இதுக்கு அவருடைய வெளிச்சம் வரணுமா, இதுக்கு அவருடைய வெளிச்சம் தேவையா அப்படின்னு சொல்கிறதுனால தான் அது உங்கள் ஜாபாக இருக்கட்டும், உங்கள் குடும்பமாக இருக்கட்டும், உங்கள் பிள்ளைங்க படிப்பாக இருக்கட்டும், ஊழியமாக இருக்கட்டும், சபையாக இருக்கட்டும், எந்த காரியமாக இருக்கட்டும், தேவன் எழும்பி பிரகாசிக்க சொல்லும்படியாக காத்திருக்கணும், அவர் ஒளி வருவதற்காக காத்திருக்கணும். முக்கியமான காரியம். அதற்கப்புறம் எழும்பி பிரகாசிக்கும் பொழுது தான் அந்த பிரகாசம் யாரோடதாக இருக்கும், கர்த்தருடைய பிரகாசமாக இருக்கும். அதில் மறுபடியும் இருள் வராது, அதில் மறுபடியும் இருள் வராது. ஆனால் தன்னுடைய லைட்டு போட்டுக்கிறானுங்கள, அவங்களுக்கெல்லாம் கரண்ட்டு போகும், அவங்களுக்கெல்லாம் கரண்ட்டு போகும், அவ்வளோதான். அந்த கரண்ட்டு சில பேருக்கு நித்தியத்துக்கும் போயிடுது, கரண்ட்டு நித்தியத்துக்கும் போயிடுது, நித்திய வாழ்க்கை இழந்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச என்னுடைய நண்பர்கள் கூட அப்படி இருக்காங்க. அதாவது நல்ல ஊழியம் பண்ண மாதிரி நல்லா ரொம்ப ஸ்பீடாக டாப்பில் போயிட்டு டக்குன்னு இன்னைக்கு எல்லாத்தையும் விட்டு வாழ்க்கையே கெட்டு போய் 30 சபையை ஆரம்பித்து, ஆனால் ஒரு பைபிள் காலேஜ் நடத்தி எல்லாம் பண்ண ஒரு ஃப்ரெண்டுக்கு நேபாளில் இருந்தார். ஆனால் இன்றைக்கி எனக்கு தலைமறைவாக வாழ்ந்துட்டுருக்காரு, இன்றைக்கி தலைமறைவாக வாழ்ந்துட்டுருக்கார். ஏன்னு கேட்டால் சொந்த லைட்டை போட்டால் அது எரிய வைக்கிறதுக்கு கரெக்ட் நம்ம ஏதாவது பிரயாசப்பட்டுகிட்டே இருக்கணும். அந்த லைட் ஆஃப் ஆயிருமோங்கிற பயத்துலேயே என்ன பண்ணோம், அதுக்காகவே நம்ம என்ன பண்ணோம், நிறைய காரியங்களை செய்ய வேண்டியதாக இருக்கும். தேவன் கொடுக்குற வெளிச்சத்தில் அநீதியின் முறையில் லைட்டு போட வேண்டியதில்லை, அநீதி முறையில் லைட்டு போட வேண்டிய அவசியம் இருக்காது. தேவன் கொடுக்குற காரியத்தில் எல்லாமே நீதியும் நேர்மையுமாக நடக்கும் மட்டும் இல்லை, அதன் மூலமாக மட்டும்தான் அந்த வெளிச்சம் பிரகாசிக்கும். ஒரு சின்ன ஒரு இருள் அதில் மிக்ஸ் ஆகுதுனாலே அந்த வெளிச்சம் தேவனிடத்துலேருந்து வந்த வெளிச்சம் இல்லைன்னு புரிஞ்சுக்கணும். அது வெளிச்சம் மாதிரி தெரியலாம், நமக்கும் சந்தோஷமாக இருக்கலாம், மற்றவங்களும் சந்தோஷமாக இருக்கலாம், ஆனால் அந்த வெளிச்ச கடைசியில் நன்மை உண்டாக்காது. ஆனால் முதல் காரியம் என்ன பண்ணணும், தேவனுடைய சமூகத்தில் எழும்பி பிரகாசிக்கணும்னா காத்திருக்கணும். ரெண்டாவது காரியத்தை பற்றி பார்ப்போம். ரெண்டாவது காரியம் என்ன கேட்டால், எழும்பி பிரகாசிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இருள் உண்டாகும். எழும்பி பிரகாசம் என்னாகும், ஒரு இருள் வரும். எழும்பி பிரகாசிக்கிற விரும்புகிற எந்த ஒரு மனுஷனுமே இருளை கடந்து போகாமல் அவன் எழும்பி பிரகாசிக்க முடியவே முடியாது. இருளை கடந்து போகணும். அதாவது ஒரு நிச்சயமின்மையின் இருள், நிச்சயமின்மைங்கிற ஒரு இருள். அந்த நிச்சயமின்மைங்கிற இருளை கடந்து போகாத எந்த மனுஷனுமே ஒரு பிரகாசமான தேவனுடைய ஒளியை தன் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியாது. நிச்சயமின்மைங்கிற இருள்னா என்ன அப்படின்னு கேட்டால், நிச்சயமின்மைங்கிற இருள்ங்கிற அர்த்தம் என்னன்னு கேட்டால், ஒரு என்ன நடக்க போகுதுங்கிறதே தெரியாது. என்ன நடக்க போகுது, கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பாரா, கர்த்தர் என்னை உயர்த்துவாரா, நீ வாழ்க்கை மாறுமா அப்படிங்கிற எதை பற்றியும் ஒரு நல்ல ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய காரியங்கள் எதுவுமே இல்லாமல் முழு இருட்டுக்குள்ளே வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை போல சில காலங்கள் கடந்து போகும். அந்த நிச்சயமின்மைங்கிற இருள் இருக்கும் பொழுது தான் நிறைய பிரச்சனை உண்டாகும். அந்த நிச்சயமின்மை இருளில் இருக்கக்கூடிய சில வாழ்ந்துட்டு போயிட்டு இருக்கும் பொழுது தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனைன்னு கேட்டால், அந்த காலத்தில் நம்ம சொந்த ஒரு வெளிச்சத்தை உருவாக்கும்படியாக நம்ம சோதிக்கப்படுவோம். நம்ம அந்த நிச்சயமன் இருளில் கடந்து போயிட்டு இருக்கும்போது நிறைய பண கஷ்டம், உதாரணமாக ஏதாவது பண்ண விரும்புகிற பண கஷ்டத்தில் இருந்துட்டு இருக்கோம். எப்போ பணம் வரும்னு தெரியாது, பணமே இல்லை அப்படிங்கும் போது என்ன பண்ண தோணும், சில பேருக்கு திருட தோணும், சில பேருக்கு கடன் வாங்க தோணும், சில பேருக்கு வேற ஏதாவது பண்ணி கொஞ்சம் தவறான முறையை பயன்படுத்தி பணம் சம்பாரிச்சுக்கலாமா அப்படின்னு தோண ஆரம்பிக்கும். சில காரியங்களில் நம்ம ஈடுபடக்கூடாத காரியங்களில் ஈடுபட்டால் பணம் கிடைக்குதுன்னா பரவாயில்ல, பண நெருக்கடியாக இருக்குது, அதனால கொஞ்சம் இந்த காரியத்தை ஈடுபட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தவறான காரியங்களை செய்யும்படியா நம்ம என்ன பண்ணுவோம், தூண்டப்படுவோம். நிச்சயமின்மைங்கிற இருள் என்ன பண்ணும், நம்மளை பரிசோதிக்கும். அந்த பரிசோதனை காலத்தில் தான் தேவ சமூகத்தில் உண்மையாக காத்திருக்கணும். அநேகர் அந்த மாதிரி காலத்தை கடந்து போனாங்க. நம்ம ஒரு உதாரணத்தை கூட பார்க்கலாம். 1 சாமுவேல் 28:4-8 வரைக்கும் படிங்களே. இங்கே பார்க்க முடியுது, நம்ம சவுல் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை, ஒரு நித்தியமின்மைங்கிற ஒரு இருள் இருக்குது. என்னன்னு கேட்டால், இந்த இருளுக்கு காரணம் அவனுடைய வாழ்க்கையின் பாவங்கள் தான் சொல்லணும். ஆனால் ஒரு இருளில் இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும்போது என்ன ஆகுது, ஆண்டவர்கிட்ட கேட்டு பார்க்கலான்னு கேட்டால் யார் மூலமாக ஆண்டவர் பேச மாட்டேன்ட்டார். ஆண்டவர் பேசலை அப்படின்னு சொன்ன பிறகு என்ன பண்ண ஐடியா, அவனுக்கு பிசாசுகளை அசுத்த ஆவைகளோடு பேசக்கூடிய ஒரு மனுஷன், அதாவது ஒரு மனுஷனை தேடு. அந்த மனுஷன் மூலமாக என்ன பண்ணலாம், நம்ம அசுத்த ஆவைகளோடு, அதாவது சொல்லணும் இறந்து போன ஆவைகளோடு நம்ம தொடர்பு கொண்டு என்ன பண்ணலாம், நம்ம கேட்டு பார்க்கலாங்கிற ஐடியா வருது. அந்த அஞ்சனம் பார்க்கிற ஆட்கள் தான் அவன் என்ன பண்ணான், முதல்ல ஊரா தேடி அழிச்சான். தேவனுக்கு பிரியமில்லாத அருவருப்பான செய்கைன்னு சொல்லிட்டு அந்த காரியத்துக்கு விரோதமாக நின்ன அவனே
இருள் வந்து சூழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது என்ன பண்றான், அந்த பெலிஸ்தரெல்லாம் வந்து கூடி நிற்கும் பொழுது ஐயோ நேரம் இல்லையே. நம்ம அநேக முறை இந்த நேரம்ங்கிற ஒரு காரியத்தினால ரொம்ப சீக்கிரமா தூண்டப்படுவோம். கடந்து போகுதே, காலம் கடந்து போகுதே, காலம் கடந்து போகுதே, காலம் கடந்து போகுதே, செய்யணுமே, ஆண்டவர் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு, அப்ப நாம் எதா பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணா, இவன் போய் அஞ்சனமாக்க ஸ்திரீட போனா. சாரா என்ன பண்ணா, தன் கணவனுக்கு வேலைக்காரி கல்யாணம் பண்ணி கொடுத்தா. இந்த மாதிரி அநேகரை பார்க்கலாம் வேதாகமத்தில். அந்த இருள் சூழ்ந்திருக்கக்கூடிய காலத்தில் காலம் கடந்து போகுதேங்கிற ஒரு காரியத்தை வச்சுக்கிட்டு கர்த்தருடைய சித்தத்துக்கு விரோதமாக தன் வெளிச்சத்தை தானே உண்டு பண்ணக்கூடிய முயற்சியில் அநேகர் ஈடுபட்டாங்க. இன்னைக்கு விசுவாச குடும்பங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல முக்கியமான பிரச்சனை இதுதான். காலம் போயிருச்சு, ஜோமணி பார்த்தாச்சு, ஆண்டவர் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. அப்ப என்ன பண்ணும், நான் அந்த தீர்க்கதரிசியை பார்க்கலாமா, இந்த தீர்க்கதரிசியை பார்க்கலாமா, இல்ல அவங்களும் பதில் சொல்லாட்டி என்ன பண்ணலாம், எனக்குன்னு ஒரு வழி உண்டாக நானே பண்ணணும், இல்லைன்னா என்ன ஆகும், எல்லாம் முடிஞ்சு போயிடும், அழிஞ்சு போயிடும், நான் இதா பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து செயல்படும் பொழுதுதான் என்ன ஆகிறோம், நம்ம தவறான வழி கடந்து போறோம். 20 வருஷம் காத்திருந்தேன். முதல் வருஷத்துல பயங்கர ஸ்பீடு, எப்படியாவது டிபேட்டுக்குள்ள போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், நான் பேசும்போது சொன்னேன், நான் எப்படியாவது காட்டுக்குள்ள போய் நிறைய வழி இருந்தது அந்த காலத்தில் டிபேட்டுக்குள்ள உள்ள போறதுக்கு. சைனா ஃபென்சிங் எல்லாம் போட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்ப காட்டுக்குள்ள போய்க்கலாம். நான் சொன்னேன், எப்படியா காட்டுக்குள்ள போய் உள்ள இந்த டிபேட்டுக்குள்ள போயிடுறேன், என்னை சுட்டா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் போற கூட ரெடி ஆயிட்டேன். 25 வயசு. அந்த வயசுல ரட்சிக்கப்பட்டு 4 வருஷம் ஆயிருக்கு. நான் நேபாள் போய் 1 வருஷம் ஆயிருக்கு. அந்த காலம் கடந்து போகுதே, நேரம் போகுதே, நான் போயிடணும் உள்ள அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு போயிருந்தேன்னா அதோட வாழ்க்கை முடிஞ்சு போயிருக்கும், தேவ நோக்கம் செத்து எல்லாமே அழிஞ்சு போயிருக்கும். ஆனால் சில பேருடைய அந்த காலத்தில் இருந்த சில பேருடைய கவுன்சில் மூலமா இல்லை பொறுமையாரு விட்டுரு, இப்போ அப்படியெல்லாம் போக வேண்டாம், அப்படிலாம் போனால் வந்து பிரச்சனையாருன்னு சொன்னனால நான் அமைதியாக அந்த டைம் என்ன பண்ணிட்டேன், அமைதியாக விட்டுட்டேன். அதுக்கப்புறம் 20 வருஷம் கடந்து போச்சு. அதுக்கப்புறம் 20 வருஷம் கடந்து போன பிறகுதான் இவங்க மத்தியில் ஒரு ஓப்பனிங் உண்டாகி ஊழியம் பண்ணிட்டு இருக்கோம். எவ்வளவோ முறை என்னாச்சு, ஒன்றா திரும்பி போயிடலாம், இப்படி நம்ம எங்கே போகணும், அந்த இடத்துக்கு போகிறதுக்கு வழி இல்லாமல் இருந்துட்டு இருக்கு. இங்கே உட்காந்து ஊழியம் பண்ணிட்டு இருக்கோம், இது நமக்கு அழைக்கப்பட்ட அழைப்பு, நம்ம கொடுக்கப்பட்ட தரிசனம் உள்ள இடம் இல்லை, நம்ம திரும்பி போயிடலாம் அப்படிங்கிற எண்ணம் எவ்வளவோ காரியங்களில் வந்துச்சு. இல்லை வேறு ஏதாவது ஒரு மெத்தட் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், அங்கே போய் இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு நிறைய ஐடியாக்கள் அநேகர் கொடுத்தாங்க. எல்லாவற்றிலும் தேவ சமூகத்தில் காத்திருந்து முடிவெடுத்ததுனால தப்பிச்சுக்கிட்டோம். என்ன பண்ணார் ஆண்டவர், பொறுமையாரு. 1 வருஷம் பொறுமையா இருந்தா பரவாயில்ல, 2 வருஷம் பொறுமையா இருந்தா பரவாயில்ல, 20 வருஷம் எப்படி பொறுமையா இருக்கிறது? ஆனாலும் கிருபை தான். இன்னைக்கு அதை திரும்பி பார்த்து முகங்குப்புற விழுந்து, ஆண்டவரே நன்றி, 20 வருஷம் காத்திருக்க வச்சிருந்தீங்க. மூடத்தனமா முட்டாளா ஓடி போய் அழிஞ்சு போயிருப்பேனா, நான் அன்னைக்கே ஊழியம் பண்ணியிருந்தேன்னா, அன்னைக்கே நான் டிபேட்டுக்குள்ள போயிருந்தேன்னா. ஆனா இன்னைக்கு நீங்க எனக்கு கற்றுக் கொடுத்த காரியத்துக்கு அப்புறம் தான் தெரியுது, இது நம்முடைய ஊழியம், உம்முடைய வாஞ்ச, உம்முடைய இருதயம், உம்முடைய அன்பு, அதை நீங்க எங்க மூலமா நிறைவேற்றுறீங்க. அதுக்கு நாங்க ஒரு ஆயுதமா இருக்க முடியும் அழைக்கப்பட்டிருக்கோம், ஒரு ஏஐ ரோபோட்டா இருக்க முடியும் அழைக்கப்படலை. ஏஐ ரோபோட் என்ன பண்ணும், தானா டெசிஷன் மேக்கிங் பண்ணும். இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க விசுவாசிகள் அப்படிதான் ஏஐ ரோபோட் மாதிரி ஆயிட்டாங்க. நாங்க முடிவு எடுத்துக்குவோம், எங்களுக்கு அறிவு இருக்குல்ல, ஆண்டவர் அறிவு கொடுத்துருக்காருல, பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குற ஆட்களும் உண்டு. ஆண்டவர் அறிவு கொடுத்துருக்காரு, பயன்படுத்தணும். ஆனா உலக பிரகாரமான ஞானம் என்னவாமா, பேய்த்தனத்துக்கு அடுத்தது இல்லை, அப்படிதான் வார்த்தை போட்டிருக்கேன். ஆமா, உலக ஞானம் என்ன பண்ணுதாமா, உலக ஞானம் பேய்த்தன. உலக ஞானத்தை பயன்படுத்தி நீங்க சாதிக்கிற காரியம், பிசாசை வந்து கையை கோர்த்துக்கிட்டு நீங்க சாதிச்சுட்டு இருக்கீங்க. கஷ்டமா இருக்கலாம் சொல்றது, இப்படிதான் பேசி பழகியாச்சு, என்ன பண்றது. ஆனா உண்மை இதுதான். இது மாறுச்சுன்னா வாழ்க்கையில் உண்டாகக்கூடிய மாற்றம், தேவனோடு உண்டாகக்கூடிய உறவு வந்து அது எல்லையற்ற ஒரு காரியம், அதை விவரிக்கவே முடியாது. அவரோடு உண்டாகக்கூடிய அந்த உறவு, அந்த ஞானத்தை தள்ளி வச்சுட்டு, ஐயா நான் மூடன் தான், எனக்கு கிறிஸ்து தான் ஞானம், எனக்கு கிறிஸ்து தான் ஞானம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை சார்ந்து கொள்ளும் போது உண்டாகக்கூடிய உறவு இருக்குல்ல, அதுல உண்டாகக்கூடிய இன்பம் இருக்கு இல்லையா, அதை விவரிக்கவே முடியாது. அதற்காக தான் இதை தள்ளுங்கன்னு சொல்றமே ஒழிய முட்டாளா மாறுங்கன்னு சொல்லல. பரலோக ஞானத்தை பெற்றுக்கொள்ளும்படி உலக ஞானத்தை என்ன பண்ணுங்க, தள்ளி வைங்க. காத்திரு. தேவ சமூகத்தில் இந்த இருள் சூழ்ந்திருக்கும் பொழுது அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க. கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கணும். ஒன்று டெம்ட் ஆகும். 2வது காரியம், அந்த இருள் சூழ்ந்திருக்க அந்த நிச்சயம் என்கிற இருள் இருக்கக்கூடிய நேரம் தான் நம்ம வாழ்க்கை என்னவா இருக்கும், அது நம்மளை பரிசோதித்து புடமிடக்கூடிய சுயமா இருக்கும். நான் சங்கீதம் அதிகாரம் 105 17-19 வாசிப்போம். 17-19.
அவருடைய வசனம் அவனை புடமிட்டதுன்னு சொல்லப்பட்ட காரணத்தை பார்க்கணும். அவருடைய அந்த அவன் கட்டப்பட்ட ஒரு நாட்களில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நாட்களில் தான் தேவ வார்த்தை அவனை புடமிட்டு என்ன பண்ணுச்சு, அவனுக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த காரியத்துக்கு அவனை ஆயத்தப்படுத்துச்சு சொல்லி காரியத்தை பார்க்கிறோம். நாம அந்த நிச்சயம் என்கிற இருள் இருக்கக்கூடிய அந்த நாட்களில் தான் நம்ம வாழ்க்கை என்ன பண்ணப்படும், புடமிடப்பட்டு நாம் ஆயத்தப்படுத்தப்படுவோம். அந்த பரிசோதிக்கப்படக்கூடிய சோதிக்கப்படக்கூடிய அந்த நாட்களில் நிலைகளில் நம்ம தேவனை சார்ந்து கொண்டு காத்திருக்க நம்ம வாழ்க்கை புடமிடப்பட்டு அவரோடு நெருங்க ஆரம்பிக்கும். அந்த அன்பை ருசி பார்க்கக்கூடிய வாய்ப்பு அந்த அக்னியின் மத்தியில் தான் இருக்கும். இந்த லாஸ்ட் டைம் ரொம்ப பேசினா தெரியல, சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ அந்த 3 பேரை பார்த்தீங்கன்னா அவங்க நெருப்புல போடுறதுக்கு முன்னாடி அவங்க கூட இயேசு இருந்தாரா இல்லையா? நெருப்புலேருந்து வெளியே வந்த பிறகு இயேசு இருந்தாரா இல்லையா? ஆனால் இயேசு கூட இருக்கிறது எப்போ மட்டும் தான் தெரிஞ்சது? நெருப்புக்கு உள்ளே இருக்கும்பொழுது மட்டும் தான் தெரிஞ்சது. நெருப்புக்கு வெளியே இருக்கும்போது இயேசு கூட தான் இருந்தார். நெருப்புக்கு முன்னாடி, அதாவது போடுறதுக்கு முன்னாடி இயேசு கூட இருந்தார், வெளியே வந்த பிறகு இயேசு கூட தான் இருக்கார். ஆனால் நெருப்புக்கு உள்ளே இருக்கும் பொழுது தான் 3 பேர் கூட இன்னொரு ஆளும் தெரிஞ்சார். அந்த நெருப்பில் போனால் மட்டும்தான் கூடவே கர்த்தர் இருக்கிறத பார்க்க முடியும். நெருப்புல போகாத எந்த ஊழியக்காரனோ விசுவாசியோ தேவனை ருசி பார்க்கவே முடியாது. காப்பாத்துங்க ஆண்டவரே மட்டும் சொல்லிட்டே இருக்காதீங்க. ஆண்டவரே நெருப்புல கூட்டு போங்க, நான் வரேன், கூட மட்டும் வாங்க, ஏன்னா நான் உங்களை பார்க்கணும். இப்படியே கம்ஃபர்டபுளாவே வாழ்ந்துட்டேன்னா நான் உங்களை அனுபவிக்கவே முடியாது. ஆண்டவரே எனக்கு கொஞ்சம் நெருப்புல போடுங்க, கொஞ்சம் அப்படியே கூட வந்து நில்லுங்க அப்படின்னு சொல்லுங்க. சொல்லாமா? ஆமென். நெருப்புல போடலாமா? நெருப்புல போட்டா அப்புறம் அவ்வளோதான் இல்லை. நெருப்புல போட்டு கண்டிப்பாக நெருப்புல போகாத ஒரு ஊழியக்காரனை மாறலைங்க. நீங்கள் கேட்டு பாஸ்டரே கேட்டு பாருங்க, பழைய ஆட்கள்லாம் பாருங்க, எல்லா வாழ்க்கையும் படித்து பாருங்க, நெருப்புல கடந்து போகாத ஊழியக்காரன் யாருமே தேவனை ருசி பார்க்கவே முடியல. அந்த நெருப்புல கடந்து போனால் மட்டும்தான். நாங்கள்லாம் உடைக்கப்படக்கூடிய காலத்தில் எவ்வளோ நாட்கள் தூக்கல, 3 வருஷம் 4 வருஷம் ஆச்சு. நான் பாஸ்டரும் அதே மாதிரி பிரச்சனை இருக்காரு, எனக்கும் அதே பிரச்சனை தான். தூக்கமே வராது, மணிக்கணக்காக தூக்கம் வராது, நைட்லாம் தூக்கம் இருக்காது. இன்னைக்கு நைட்டும் தூங்கலை ஒழுங்கா, இன்னைக்கு காலையில் வந்து நிற்கிறேன், மருந்து போட்டாலும் தூக்கம் வராது. இப்படி தான் ஓடிட்டு இருக்கு. ஆனால் கர்த்தருடைய ஊழியம் நடந்துட்டு இருக்கு. ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு 2022 நான் ஒழுங்கா தூங்குனது 2022 இது வரைக்கும் ஒழுங்கா தூக்கம் கிடையாது. ஆனால் இப்போதான் இன்னும் திபெத்தியர் மத்தியில் போய் ஊழியம் பண்ணிட்டு இருக்கோம் அதிகமாக. ஏன்னா கிருபை உன்னை தாங்கும். உன்னை தூங்கி இப்போ ரெஸ்ட் எடுத்து ஊழியம் பண்ணலாம், தவறுன்னு கிடையாது, நான் அப்படி சொல்ல வரல. தூக்கம் இல்லாமல் இருந்தாலும் நீ பலவீனமாக இருந்தாலும் கிரியை செய்கிறது நான் தான் பண்ண போகிறேன், நீ அல்ல, அதனால நான் பார்த்துக்கிறேன் போ அப்படின்னு சொல்லி ஆண்டவன் அனுப்பிச்சிட்டு இருக்காரு. அதனால் நெருப்பு என்ன பண்ணும், அன்பை ருசி பார்க்கக்கூடிய ஒரு ஸ்தலம். தேவ அன்பை ருசி பார்க்கக்கூடிய நான்லாம் அந்த ரொம்ப கடினமான காலத்தில் கடந்து போகும் பொழுது அழுது உடஞ்சு போய் எல்லாம் உள்ளெல்லாம் உடஞ்சு போய் கஷ்டப்பட்ட காலத்தில் தான் ஒரு நாள் திடீர்னு ஆண்டவர் ஒரு சொட்டு அன்பை போட்டார். ஒரு சொட்டு அன்பை ருசி பார்க்க முடியாத அனுமதி கொடுத்தார். அந்த அன்பை ருசி பார்த்தது விவரிக்கவே முடியாது. ஏன்னா அன்புன்னு வாயில் சொல்லிடலாம், விவரிக்கவே முடியாது. அந்த அன்பை ருசி பார்த்த உடனே முகம் குப்புற விழுந்து ஐயோ நன்றி ஐயா, ஐயா நன்றி, ஐயா நன்றி, ஐயா இந்த அன்புக்காய் நன்றின்னு சொல்கிறத தோற்று வேறு ஒன்றுமே பண்ண முடியல. அந்த அன்பை ருசி பார்க்கக்கூடிய இடம் அந்த நெருப்புக்குள்ளே மட்டும்தான். சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ என்ன நினச்சிருப்பாங்க, இதுக்குள்ளேயே இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, அவர் கூடவே உண்மையா நெருப்புக்குள்ளே கண்டிப்பாக நினச்சிருப்பாங்க. ஏன்னா கூடவே அவரை பார்த்துட்டு இருக்காங்க. வெளியே வந்தால் அவர் இல்லை, ஐயோ அங்கேயே இருந்திருந்தா என்ன பண்ணியிருக்கலாம், 2 வார்த்தை பேசியிருக்கலாம், இதுதான் கேட்டிருக்கலாம், மறுபடியும் இதுக்குள்ளே போட்டால் கூட பரவாயில்லையே நினச்சிருக்க மாட்டாங்களா? சாது சுந்தர் சிங்லாம் அதை பற்றிலாம் பேசினாங்க. அதே போல் பழைய காலத்து ஆட்கள் எல்லாமே புஸ்தகங்கள் எழுதியிருக்காங்க அந்த காரியத்தை பற்றி. என்ன இந்த மாதிரி ஒருத்தர் நம்ம லாஸ்ட் டைம் வந்தபோது சொன்னால் தெரியல, பிரதர் லாரன்ஸ் ஒருத்தர் சொல்லி அவர் புஸ்தகத்தில் எழுதியிருக்காரு. அவருக்கு ஒருத்தர் லெட்டர் எழுதுறாரு, ஐயா ரொம்ப வியாதியாக இருக்கேன், கஷ்டமாக இருக்கேன், ரொம்ப கஷ்டப்படுறேன் ஐயா அப்படி லெட்டர் எழுத அவர் பதில் எழுதுறாரு, ஐயா உங்களை பார்த்து எனக்கு பொறாமையாக இருக்குது, உங்கள் வியாதி எனக்கு இல்லாமல் இருக்கிறத பார்த்து எனக்கு பொறாமையாக இருக்குது. ஏன்னா எந்த குழந்தை ரொம்ப சிக்காக இருக்கோ அந்த குழந்தைய என்ன பண்ணுவார், அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க, அரவணைப்பாங்க. ஆண்டவர் உங்க கூட நெருக்கமாக இருக்கார் இப்போ, ஆனால் உங்கள் வியாதி எனக்கு இல்லாமல் இருக்குது ஐயா, அதனால் இந்த வியாதியை பற்றி கவலைப்படாதீங்க, சந்தோஷமாக இருங்க, கர்த்தர் உங்கள் பக்கத்துலேயே இருக்காரு அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்ணுறாரு. இப்போ பாஸ்டர் அப்படி சொன்னால் என்ன பண்ணுவீங்க, இப்படியும் ஒரு பாஸ்டரா தலைவை கை வச்சு ஜெபம் பண்ணி சுகமாயிருவாய் அப்படின்னு சொல்லி அனுப்புவார்னு பார்த்தா, கர்த்தர் உன்னை சுகப்படுத்துவார் அப்படி சொல்லுவார்னு பார்த்தா, நீ வியாதியிலே இரு, கர்த்தர் கூட இருக்காரு அப்படி சொன்னார்னா இன்னைக்கு நம்ம பாஸ்டர் ஏற்றுக்குமா? ஆனால் நெருப்பு தான் நம்மளை என்ன பண்ணோம், தெய்வ அன்பை ருசி பார்க்க
ஒரு வழி உண்டாக்குறதுனால ஆண்டோட சொல்லுங்க, ஆண்டவரை நெருப்பில் போடுறதை பற்றி கவலை இல்லை, தண்ணியில் போடுறதை பற்றியும் கவலை இல்லை, எங்கே வேணால் போடுங்க, ஆனால் கூட மட்டும் இருங்க, கூட மட்டும். முந்தானத்து ஒரு பிரதரை பார்த்தேன். பிரதர், ஐயா வீடு வேணும், எனக்கு வீடு வேணும், வீடு வேணும், வீட்டுக்காக ஜோம் பண்ணிகிட்ருக்கோம், வீட்டுக்காக ஜோம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொன்னார். நான் சொல்கிறது அவருக்கு சொல்ல கஷ்டமாக, உங்களுக்கு கூட கஷ்டமாக இருக்கலாம். நான் சொன்னேன், பிரதர் இப்படி வீடு 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 வீடுன்னு ஜோம் பண்ணாதீங்க, வீடு வீடு வீடுன்னு ஜோம் பண்ணாதீங்க, வீட்டை காட்டிலும் உங்களுக்கு ஆண்டவர் வேணும்னு சொல்லி ஜோம் பண்ணுங்க. எனக்கு ஆண்டவரே நீர் வேணும், எனக்கு வீடு கொடுங்க, கொடுக்காம போங்க, எனக்கு கவலையே இல்லை, எனக்கு வீடு இருக்கட்டும், வீடு நீ சொந்த வீடு வந்தாலும் சரி வராட்டும் சிராட்டி ஆமென் அல்லேலூயா சொல்கிற ஆண்டவரே எனக்கு நீங்கள் தான் வேணும், தெருவில் படுத்தாலும் நீங்கள் தெருவில் கூட படுத்துக்கு எனக்கு அது இருந்தால் போதும், எனக்கு வீடு தேவையில்லைன்னு சொல்லுங்கள் பிரதர். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுவார், அவர் கூட வந்துட்டாரு, அப்புறம் கூட வீடு வரும், எல்லாம் வரும். இல்லை வீட்டை தேடி கடைசியில் ஆண்டவர் வராமல் போயிட்டாருன்னா, வீட்டை தேடி ஆண்டவர் வராமல் போயிட்டாருன்னா அந்த வீட்டுக்குள்ளே என்ன இருக்கும், இருள் தான் இருக்கும், பிசாசு தான் இருப்பான், பிசாசு தான் அந்த வீட்டில் இருப்பான். அதனால் தேவனை தேடணும் ஒரு முக்கியமான காரியம். சரி, ரெண்டாவது காரியம் தான் ஞாபகம் வச்சுக்கங்க. அந்த சூழ்நிலை தான் நம்மளை ஒரு புடமிடக்கூடிய காரியம். நிச்சயம் என்கிற இருளுக்குள்ள இருக்கும் பொழுது தான் நீங்கள் புடமிடப்படுவீங்க. தேவ அன்பர் உசிவார்ப்பி காரியத்தை மறந்துடக்கூடாது. அதுலேயே மூணாவது காரியம் கேட்டால் ஏசை 50:10-11 படிச்சிருங்க. நான் இந்த நிச்சயம் என்கிற இருள் நடக்கும் பொழுது தான் முக்கியமாக நம்ம செய்ய வேண்டிய காரியம் கர்த்தரை நம்புதல். கர்த்தரை அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை மறந்துடக்கூடாது. இருள் காலங்கள் எப்படி இருக்கோ அந்த இருள் எவ்வளவு இருளாக இருந்தாலும் ஒரு நாள் வரும் கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுவாருங்கிற ஒரு நம்பிக்கையோடு காத்திருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை அவர் மேலே வைக்க மறந்துடக்கூடாது. அந்த நிறைய சோதனைகள் வரும், நிறைய பிரச்சனைகள் வரும், ஆனால் தேவ அன்புதில் காட்டப்படும். கூடவே என்ன நடக்கும், கூட அவர் இருக்கார், அந்த அன்பை ருசி பார்க்க கூட அவர் இருக்கிறனால என்ன ஆகும், இந்த இருள் ஒரு நாள் கண்டிப்பாக மறைஞ்சு போகும், கண்டிப்பாக அந்த நாள் வரும், கண்டிப்பாக கர்த்தர் செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு என்ன பண்ணும், அந்த நிச்சயம் என்கிற இருளை கடந்து போகணும். அந்த நிச்சயம் என்கிற இருள் வரும்பொழுது என்னென்ன எல்லாம் வரும் மனசில், ஆண்டவர் நம்ம கூட இல்லையோ, நம்மளை கைவிட்டுட்டாரோ, நம்மளை அவர் கண்டுக்காம போயிட்டாரோ, நம் ஜெபத்தெல்லாம் கேட்காம போயிட்டாரோ, நம்ம ஏதோ தவறு பண்ணிட்டோமோ, அப்படி அநேக எண்ணங்கள் வந்து போகக்கூடிய டைம் தான். ஆனால் அந்த நேரத்தில் கூட கர்த்தர் தன் வார்த்தையில் உண்மையுள்ளவராக இருக்கக்கூடிய தேவனாக இருக்கிறனால அவர் நிச்சயம் என்ன பண்ணுவார், இந்த இருளை விட்டு என்ன வெளியே கொண்டு வருவார். நான் அவர் மேலே நம்பிக்கையாக இருப்பேன், சொந்த வெளிச்சத்தை நான் தேட மாட்டேங்கிற உறுதியோட தேவ சமூகத்தில் நம்பிக்கையோட காத்திருக்கணும். அது ரெண்டாவது காரியத்தில் முடிஞ்சு போச்சு. மூணாவது காரியம் என்ன பண்ணோம், அதில் இப்போ இந்த எலும்பி பிரகாசிக்கூடிய காரியத்தில் மூணாவது காரியம் நம்ம ஏசாயா 60:2 படிங்க. வெளிச்சம் எப்போ வருது அப்படிங்கிற காரியத்தை பார்க்கும் பொழுது தேவனுடைய மகிமை நம்ம மேல் உதிக்கும் பொழுது தான் என்ன ஆகுது, வெளிச்சம் வருது. தேவ மகிமையை தேடக்கூடிய ஒரு வாழ்க்கை வேணும். எழும்பி பிரகாசிக்க விருப்பம் இருக்குன்னா அவர் மகிமை என் மேல உதிக்கும்படியா நான் தேட ஆரம்பிக்கணும். அவர் மகிமையை நான் தேடக்கூடிய மனிதனா இருக்கணும். என்னுடைய மகிமையை தேடக்கூடிய மனிதனா இருக்கக்கூடாது. சரி, ஒரு மனுஷனா இருக்கக்கூடாது. நான் என்னுடைய மகிமை, என்னுடைய பெயர் பெருசாகணும், நான் மகிமை அடையணுங்கிற எண்ணத்தோட நான் என்னென்னலாம் செய்யறனோ அது வரைக்கும் அவருடைய மகிமை என் வாழ்க்கையில வெளிப்படாது. நான் அவருடைய மகிமை என் மேல் வெளிப்படும்படியா நான் அவருடைய மகிமையை தேட ஆரம்பிக்கும் பொழுது என்ன ஆகும், அவருடைய மகிமை என் மேல் வரும் பொழுது அவருடைய பிரகாசம் என் மேல உதிக்கும். அந்த பிரகாசம் தான் என்ன பண்ணும், எலும்பி பிரகாசிக்க செய்யும், எலும்பை பிரகாசிக்க செய்யும். அப்போ என்ன பண்ண, அவருடைய மகிமையை தேடும்படியாக வாழணும். அவருடைய மகிமையை அங்கே காலையில் கூட ஐயா பாஸ் சொல்லிட்டு இருந்தாங்க, கிரயத்து கொள்ளப்பட்டீங்க. ஆண்டவர் உங்களுடைய தசமபாகத்தை கேட்கல, சாரி பிரதர் ஏதாவது தவறாக சொன்ன மன்னிச்சிருங்க. ஆண்டவர் உங்கள் தசமபாகத்தை கேட்கல, ஆண்டவர் உங்களோட காணிக்கை கேட்கல, ஆண்டவருக்கு நீங்கள் என்ன பண்ணப்பட்டிருக்கீங்க, கிரயத்து கொள்ளப்பட்டிருக்கீங்க. கிரயத்து கொள்ளப்பட்ட மனுஷனுடைய ஆவி ஆத்மா சரீரம் யாருக்காச்சு, இயேசுவுக்காச்சு. உங்க தசமபாகத்தை போட்டுட்டு அழகா போய் எப்படி வேணா வாழ்ந்துக்கலாம் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்க ஏமாந்துட்டு இருக்கீங்க. நீங்க பரலோகத்துக்கு போறதுக்கு வாசலே கிடையாது சொல்ல போனா. அப்படிப்பான கிரயத்து கொள்ளப்பட்ட மனுஷனுடைய தசமபாகத்தை ஆண்டவர் தேடல, கிரயத்து கொள்ளப்பட்ட மனுஷனுடைய காணிக்கை ஆண்டவர் தேடல, கிரயத்து கொள்ளப்பட்ட மனுஷனை தேடிட்டு இருக்காரு அவர். அதான் ஊழியத்துக்கு கூப்பிட்டாரு, ஊழியத்துக்கு வர, ஊழியத்துக்கு டைம் இல்லை, காணிக்கை கொடுத்துறேன் பாஸ்டர், உங்க காணியை மன்னிச்சிருங்க, சில என்ன சொல்றது, காணியை கொண்டு டஸ்ட்பின்ல போட்டுருங்க. உங்க காணிக்கை யாருக்கு வேணும், ஆண்டவர் உங்க காணிக்கையா தேடிட்டு இருக்காரு உங்களை. அவருக்கு தேவை, நீங்க தேவைங்க. நீங்க உங்க கிரயத்து கொள்ளப்பட்டிருக்கீங்க. என்னைக்கு ஒரு சபை ஜனங்க தங்களையே தேவனுக்காக விட்டு கொடுக்க விருப்பம் பட மாட்டாங்களோ அன்னைக்கு வரைக்கும் அந்த ஜனங்களை அவர் எடுத்து பயன்படுத்தவே முடியாது. கிரயத்து கொள்ளப்பட்டிருக்கனா, ஐயோ நான் எப்படி சொந்த விருப்பத்தை தேட முடியும், உள்ள எப்போ இந்த காரியம் பதியுதோ அப்போ என்ன தோணுனா, ஏதாவது ஒரு சின்ன ஒரு இச்சையை வச்சுக்கிட்டு ஏதாவது நம்ம இதை வாங்கலாம், அதை பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இப்படி ஒரு திட்டம் வைக்கலாம் போது உள்ள தோணும், நீ கிரயத்து கொள்ளப்படலையா, உன்னோட விருப்பத்தை தேடிட்டு ஓடுவியா நீ அப்படிங்கிற எண்ணம் வரும். கிரயத்து கொள்ளப்பட்ட நான் என்ன பண்ணோம், நான் அவருக்காக என் ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுக்கணும். அப்படி ஒப்பு கொடுத்தா மட்டும்தான் அவருடைய மகிமை என் மேலே பிரகாசிக்கும்.
இல்லைன்னா நானே லைட்டு போட்டுக்க வேண்டியதுதான். லைட்டு போட்டு கரண்ட்டு போகும்போது இருளுக்குள்ளே போய்க்க வேண்டியதுதான். அது இருள் நித்திய இருளாக கூட மாறிக்குது. நிறைய பேருக்கு, நிறைய பேர் உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் பிரகாசமாக யூடியூப்பில் பிரகாசிக்கிறாங்க, நிறைய பேர் ஃபேஸ்புக்கில் பிரகாசிக்கிறாங்க, நிறைய பேர் இன்ஸ்டாவில் பிரகாசிக்கிறாங்க. இத்தனை மில்லியன் வியூ, அத்தனை மில்லியன் வியூ, இதெல்லாம் இருக்குது. லைட்டு யார் போட்டது? லைட்டு கர்த்தர் போட்டாரா? அவங்களா போட்டுக்கிட்ட லைட்டு. அந்த லைட்டெல்லாம் வேலைக்காகாது. அந்த லைட்டுக்கெல்லாம் வேலைக்காகாது. தேவ மகிமை பிரகாசிக்கிற மனுஷன வாழ்க்கையில் என்ன முதல் தென்படும் தெரியுமா? அன்பு தென்படும். தேவ அன்பு தென்படும். அன்பு தான் அவர். காட் இஸ் லவ் வேதம் சொல்லுது. அந்த அன்பு உள்ள வெளிப்பட ஆரம்பிக்கும் பொழுது அந்த மனுஷன் உள்ள உடைஞ்சு உடஞ்சு 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 நான் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும் சொல்றோம் இல்லையா? அந்த வார்த்தை ஏன் வருது தெரியுமா? யோவான் ஸ்நானத்துக்குள்ள அப்படி தானா அப்படி வரல. அவர் சும்மா ஒரு டாக்டர்னா பேசிட்டு போகல. அந்த அன்பு நிறைய 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 நிறைய, ஐயோ இந்த வாழ்க்கை, இந்த அற்பமான வாழ்க்கை எதுக்கு பிரயோஜனம் ஐயா? இதை நீங்க எடுத்துக்கொண்டு முடிஞ்சதுன்னா, நீங்க பெருகி இதுல நீங்க வாழ முடிஞ்சதுன்னா இது பயங்கரமான வாழ்க்கையா மாறுமே. ஐயா நான் அழியட்டும், நான் தூசியா நிர்மூலமாகட்டும், ஐயா இந்த வாழ்க்கை நீங்க பெருகுங்க சொல்லி அவர் சொல்ல காரணமே அந்த அன்பை ருசி பார்த்ததுனால தான். அந்த அன்பை ருசி பார்க்குற ஒவ்வொரு மனுஷனும் சொல்லுவா, ஐயா நான் வாழ விரும்பலை, ஐயா நீங்க வாழ்ந்துக்க என் வாழ்க்கையில, நான் வாழ விரும்பலை, என்னோட ஐடென்டிட்டியே எனக்கு வேண்டாம், என்னோட ஐடென்டிட்டியே எனக்கு வேண்டாம், எனக்கு நீங்க தான் ஐடென்டிட்டி, நீங்க எனக்குள்ள வாழ்ந்துக்குன்னு சொல்லி அந்த மனுஷன் சொல்ல ஆரம்பிப்பான். எனக்கு கேட்டா தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் இருக்கிற அருவருப்பை பார்ப்பான். என்னைக்கு தேவனுடைய மகிமையை மனுஷன் பார்க்கிறானோ அன்னைக்கு உடனே தெரியக்கூடிய காரணம் என்ன தெரியுமா? ஐயோ நான் அதமானேன், ஐயோ நான் அதமான், நான் அருவருப்பான மனுஷன், என்ன போல கேடு கட்ட என்ன போல. இப்போ ஒரு பாட்டு கூட பாடணுமே, அப்படி ஒரு பாட்டு இல்லை, ஒரு பாட்டில் இப்போ அந்த வார்த்தை வந்துச்சு, என்ன போல கேடு கட்ட ஒரு மனுஷனை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறது ஆண்டவரை? நீங்கள் ஏதாவது உங்கள் மகிமையினால் நிரப்பி இந்த அருவருப்பெல்லாம் எடுத்து போட்டு நீங்கள் உங்களுடைய மகிமையும் பரிசுத்தத்தையும் வாழ்க்கையில் விளங்க செய்யுங்கன்னு சொல்லுவான் அவன். அதுதான் இன்னைக்கு ஆட்களே இல்லை. இன்னைக்கு ஆட்களே யாரும் தன்னை கிரயத்தை கொண்டதாக கருதுதே இல்லை. இயேசு என்னை கிரயத்துக்கு, இயேசு என்னை மீட்டு எடுத்து என்ன பண்ணிட்டாரு? போ தலை தெரிக்க ஓடு, என்ன பண்ற பண்ணிக்கோ அப்படின்னு அனுப்பிச்சிருக்காரு. ஏசு மீட் எடுத்து, தம்பி உன்னை ஜெயிலேருந்து வெளியே கொண்டு வந்துட்டேன், ஓடுப்பா, நீ என்னென்ன பண்ண விருப்பம் இருக்க எல்லாம் பண்ணிக்கோ அப்படின்னு அனுப்பிச்சிட்டாரா? என் நுகத்தை உங்க மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது மட்டும்தான் உங்களுக்கு இளைப்பாறுதல் உண்டாகும். என்னிடத்தில் வாருங்கள் இளைப்பாறுதல் தருவேன்னு சொன்னாரு. ஆனா அதுக்கு என்ன சொன்னாரு? நுகத்தை ஏற்றுக்கொண்டா மட்டும்தான் இளைப்பாறுதல். இளைப்பாறுதலே இல்லாமல் ஓடிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம இளைப்பாறுதலே இல்லாமல் ஓடிட்டு இருக்கோம். மனசுக்கு பிரியப்பட்டதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். செஞ்சுட்டு கர்த்தருடைய சமூகத்தில் நான் அவருக்குரியவர், அவர் எனக்குரியவர்னு பாட்டு பாடுறோம் அல்ல, நம்ம அழகா வசனத்தை கேட்டுக்கிறோம், சந்தோஷமாக போய்க்கிறோம். அப்பப்போ காணிக்கையும் தசமபாகம் ஊழியத்துக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணிட்டா போதும், அதுக்கப்புறம் நான் எல்லாம் முடிச்சுட்டேன் அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. ஆண்டவர் கேள்வி கேட்கும்போது நான் உன்னை தான் வாங்கினேன், உன் பணத்தை வாங்கலேன் பாரு. என்ன பண்ண? நான் உன்னை வாங்கியிருக்கேன், உன் பணத்தை வாங்கலை, அதனால வந்தேன், நீ தான் வேணும் பாரு. அப்போ இன்னைக்கு யார் ஆண்டவருக்கு என்ன தேவைப்படுது? தேவ ஜனங்கள் தேவைப்படுறாங்க. தன்னை கிரயத்துக்கு வாங்கின தேவனுக்கு முன்னாடி, ஐயா நீ ரத்தத்தை சிந்தி கிரயத்தை சிந்தி கொடுத்து வாங்கியிருக்கீங்க, இந்த வாழ்க்கையை உமக்கு ஒப்பு கொடுக்குறேன், நீங்க என்ன சொல்றீங்களோ அதை செய்யும்படியா வாழ வந்திருக்கணும் அப்படின்னு அவர் சமூகத்துக்கு போய் நிற்கணும். ஒரு மகிமை, ஐயா உம்முடைய மகிமை எனக்கு தேவை, நீங்க மகிமைப்படணும், என் வாழ்க்கையின் ஒவ்வொரு கிரியில் என்ன பண்ணணும்? நீங்க மகிமைப்படையணும், நீங்க தெரியணும், நீங்க தான் செஞ்சீங்கன்னு சொல்லி ஜனங்க பார்த்து சொல்லணும், அதான் எனக்கு முக்கியம்னு சொல்லி தேடும் பொழுதுதான் எலும்பி பிரகாசிக்க முடியும். இன்னைக்கு பொய்யான பிரகாசம் நிறைய இருக்குங்க, நிறைய பொய் பிரகாசம். அதாவது பார்த்தா இந்த நிறைய டாக்டர்ஸ் நிறைய காரியங்கள் நிறைய பேர் ஃபேமஸ் ஆகிறதுனால நம்ம அதை தான் பிரகாசம் சொல்லி நினச்சிக்கிறோம், அதுதான் பிரகாசம் நினச்சிக்கிறோம். பொய் பிரகாசத்தை நோக்கி நம்ம கடந்து போகும்போது நம்ம வாழ்க்கையில் அழிவு உண்டாக்கூடாது. இந்த விட்டில் பூச்சி, ஈசல் பூச்சின்னு சொல்லுவாங்க, நெருப்பில் போய் விழுந்து விழுந்து சகார மாதிரி இன்னைக்கு பொய் பிரகாசம் தேடி போய் அதில் போய் விசுவாசிகள் தங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் செத்து போயிடுறாங்க. டாக்டரின் எது சரி எது தவறுன்னு பார்க்கறதுக்கு முடியறதில்லை. ஏன்னா வேதத்தை தான் வாசிக்கிறது இல்லை, யாரோ வாசித்து சொல்லக்கூடிய காரியத்தை தான் உண்மை நினச்சிக்கிறோம். அப்படி பார்க்கும்போது என்ன ஆகுது? வாழ்க்கையில் நம்ம அந்த பொய்யான பிரகாசத்துக்குள்ளே போய் கடந்து போய் என்ன பண்ண வாழ்க்கையை அழிச்சு போடும். இன்னைக்கு தேவன் உங்களை தேடிட்டு இருக்கார். அநேக ஜாதி கூட்டங்கள் ஜன கூட்டங்கள் இயேசுவை அறியாமல் இருந்துட்டு இருக்காங்க. அநேக இடங்களில் சுவிசேஷம் சொல்றதுக்கு ஆள் இல்லை. நாங்களே 14 மணி நேரம் டிராவல் பண்ணி போய் அங்கே போய் சொல்ல போனோம். அங்கே சர்ச் இருக்கு, அங்கே பக்கத்தில் இன்னொரு 1 மணி நேரம் போனால் அங்கே சர்ச் இருக்கு. பாஸ்டரை பார்த்து நான் கேட்டேன், இங்கே இருக்காங்களே நீங்கள் பார்த்தீங்களே? இல்லை, இது வரைக்கும் போனதில்லை அங்கே நாங்கள் அப்படின்றார். இது வரைக்கும் நாங்கள் அங்கே போனதில்லை. அங்கே இருக்கு நேபாளி சர்ச் பாஸ்டர், அவங்க போனதில்லை. 14 மணி நேரம் டிராவல் பண்ணி நாங்கள் போக வேண்டியதாக இருக்குது. ஏன்?
அந்த உள்ளான வாஞ்சை இல்லை, வாஞ்ச இல்லை. இன்னைக்கு நம்ம பக்கத்தில் இருக்க வாழ்ந்துட்டு இருக்க ஜனங்களுக்கு சரி, நீங்கள் எல்லாரும் நேபாள் வாங்கன்னு கூப்பிடலனா, இருக்கிற இடங்கள் அதான் பாஸ்டர் கூப்பிட்டுருக்காங்க, இருக்கிற இடங்களை சுற்றி இருக்கிற இடங்களுக்கு போக வேண்டியதான். அங்கே போய் நான் செய்ய முடிஞ்ச காரியத்தை செய்கிறேன், மீதி ஆண்டவருக்கு என்ன எப்போ சொல்லுவாரோ அப்புறம் நான் செய்கிறேன். ஏன்னா இன்றைக்கி இப்போ எனக்கு முன்னாடி என்ன வாசல் திறந்திருக்கோ அந்த காரியத்தில் நான் பங்கெடுக்கிறேங்கிற ஒரு எண்ணம் கூட இல்லாமல், ஆனால் கிரயத்துக்கு வாங்கப்பட்டிருக்குன்னு மட்டும் சொல்லிட்டு என் சொந்த இச்சையை நிறைவேற்றி வாழ்ந்தோம்னா நாளைக்கு என்ன பதில் சொல்ல போகிறோம்? அவரோட மகிமையை தேடுங்க, அவரோட மகிமையை தேடுங்க. அதுதான் உங்கள் வாழ்க்கையில் நன்மை உண்டாக்கும். அடுத்த காரியமாக பார்த்துறோம், நம்ம டைம் போயிட்டுருக்கனால ஏசாயா 11:1-2 வாசிப்போம். தேவனுடைய மகிமை உங்கள் மேலே பிரகாசிக்கும் பொழுது, அதாவது தேவ வெளிச்சம் வரும் பொழுது, அந்த வெளிச்சத்தில் சகலமும் உள்ளடங்கி இருக்குங்கிற காரியத்தை தான் சொல்ல விரும்புகிறேன். நிறைய காரியம் படிச்சிருக்கீங்க. ஞானம், தேவ பயம், தேவனுக்குரிய சகல அந்த அறிவை உணர்த்தக்கூடிய ஆவியானவர், ஒரு கவுன்சில் கொடுக்கக்கூடிய ஆவியானவர் சொல்லலாம், நம் தேவைகளை சந்திக்கிற ஆவியானவர் சொல்லலாம். இப்படி சகலவற்றையும் அந்த மகிமை உள்ளடக்கி இருக்கும். நம்ம எப்போ நம்ம தேவ மகிமையை தேடுறோமோ, தேவ வெளிச்சத்தை தேடுறோமோ, அந்த வெளிச்சத்தில் என்ன இருக்கும்? வெளிச்சத்தில் நம்ம காரியத்தை பூர்ணப்படுத்த தேவையான சகலமும் அதுவே கொண்டு வரும். நாம அதுக்காக அந்த வெளிச்சத்தையும் மகிமையும் தேடுறதை விட்டுட்டு நம்ம ஸ்ட்ராட்டஜியை போட்டுக்கிட்டு அந்த ஸ்ட்ராட்டஜியை நிறைவேற்றும்படியா நாமளே அதுக்குரிய அதுக்குரிய காரியங்கள்லாம் தேடி அலைஞ்சோம்னா அந்த இடத்துல தேவனுடைய வெளிச்சம் இருக்காது, நம்ம வெளிச்சத்தை நாமளே போட்டுக்கிற மாதிரி இருக்கும். என்னைக்கு நம்ம தேவ சமூகத்தில் தேவ மகிமையை தேட ஆரம்பிக்கிறோமோ, அந்த மகிமையோடு சேர்த்து என்ன ஆகும்? உங்களுக்கு தேவையான சகலமும் அதோடு கொடுக்கப்படும். யோவான் ஸ்நானகன் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்ச உடனே அவ்வளோ கூட்டம் ரட்சிக்கப்படுது, அவ்வளோ கூட்டம் திரளாக வர ஆரம்பிக்கிறாங்க. யோவான் ஸ்நானகன் எந்த காலத்தில் போய் படிச்சுட்டு வந்தாரா? அவர் ஒன்றுமே பண்ணல. அவர் 15 வருஷம் 16 வருஷம் ஆண்டவர் சொல்ற வரைக்கும் அமைதியாக இருந்தார். என்னைக்கு அவர் மேலே சகரியாவின் குமாரனாக யோவானுக்கு என்னாச்சு? தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்றுன்னு சொன்ன வார்த்தை வந்த பிறகு என்னாச்சு? அவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்த உடனே ஜனக்கூட்டம் திரளாக வர ஆரம்பிக்குது. ஏன்? அந்த மகிமை தேவையான சகலவற்றையும் கொண்டு வந்துச்சு. அந்த மகிமை சகலவற்றையும் கொண்டு வந்தது. அதனால் அந்த காரியங்கள் ஊழியங்கள் தான் நடக்க ஆரம்பிச்சு. அவர் எனக்கு சாப்பாடு யார் போடுவாங்க, எனக்கு யார் எனக்கு இங்கே இந்த ஜனங்கள்லாம் அவனை எப்படி போய் ட்ராவல் பண்ணி சொல்கிறது, எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் ஒன்றுமே இல்லை. யோவான் ஸ்நானகன் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சோன்னா ஊழியம் மடமடன்னு போச்சு. ஏன்? மகிமை சகலவற்றையும் கொண்டு வரும். மகிமை தேவனுக்கு மகிமை உண்டா. மகிமையை தேடுற என்ன அர்த்தம்? மகிமையை தேடுற நமக்கு பெருமை உண்டாகும்படி மகிமை தேடுறதில்ல. எந்த ஊழியக்காரன் பெற்றுக்கொண்ட வரத்தெல்லாம் குறித்து தன்னை மகிமைப்படுத்திக் கொள்றானோ அவன் ஊழியக்காரனே கிடையாது. இதெல்லாம் என்ன பண்றது? ஊழியக்காரன் அடையாளம் காணக்கூடிய முறைகள். ஒரு உண்மையான ஊழியக்காரன் எப்படி அடையாளம் காண முடியும்? அந்த ஊழியக்காரன் என்னைக்குமே தனக்கு மகிமை தேட மாட்டான். நான் ப்ராஃபட், நான் அப்பாசல், நான் இப்படி, நான் அப்படிங்கிற காரியத்தை விட்டு அவர் தான் எல்லாம் பண்றாருங்கிற காரியத்தில் அவருக்கு கனத்தை கொடுக்கக்கூடிய மனுஷனா வாழ்ந்து காட்டுவான். பேச்சில் மட்டும் இல்லை, நானும் இங்கே பேசிட்டு போயிடலாம், நான் வாழ்ந்து காட்டுனாங்கிறது தான் முக்கியம். பிரசங்கம் பண்ணுறதுல அழகா உங்கள் மத்தியில் அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும் எல்லாம் சொல்லிட்டு போயிடலாம். நான் வாழ்க்கையில் அது இல்லாட்டி நானும் அந்த பொய் ஊழியக்கார லிஸ்ட்டில் என் பேரையும் சேர்த்துக்க வேண்டியதான். என் பேரையும் இதில் எந்த மாதிரி என் சபைக்கே கூட அதான் சொல்லுவேன். நான் பிரசங்கம் பண்ணி என்னோட சபையை சொல்லுவேன், ஐயா 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 பாஸ்டரியா, ஒரு அந்த மதிப்பு மரியாதை தேவையே இல்லை. இப்படி ஐயா ஐயா கும்பிட்டு சுத்த வேண்டாம். நீங்கள் பாஸ்டர் அதுக்காக காலில் போட்டு மிதிங்கன்னு சொல்லணும், என்னோட சபையில் சொன்ன காரியம். ஆனால் பாஸ்டர் தவறு செஞ்சா என்ன பண்ணுங்க? பாஸ்டர் நீங்கள் ஐயா நீங்கள் செய்ய பைபிள் படி நீங்கள் சொல்கிறதோ செய்யறதோ சரியில்லை ஐயா அப்படின்னு தயவு செய்து சொல்லுங்க. ஐயா ஐயான்னு கும்பிட்டு தலையை காமிச்சிட்டே சுத்த வேண்டிய அவசியம் எதுவுமே, தலையை கையை ஜோம் பண்ணுங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் கர்த்தருக்கு முன்னாடி அவர் கொடுக்குற கனத்தை கொடுத்து ஊழியக்காரருக்கு அடிபடிஞ்சு இருக்கணும். ஆனால் அதே சமயம் ஊழியக்காரன் சரியா இருக்கான காரியத்தை கவனமாக பார்க்கணும். எல்லாரையும் ஊழியக்காரன் நம்பி ஏமாந்து போயிருக்கும் கூடாதுன்னு சொல்லிக் கொடுக்கக்கூடிய காரியம். இன்னைக்கு ஊழியக்காரர்கள் அடையாளம் சரியாக கண்டுகொள்ளாட்டி நம்ம வாழ்க்கை என்ன பண்ணுவோம்? அந்த ஈசல் பூச்சி மாற போய் அவனே போட்ட வெளிச்சத்தில் போய் விழுந்து நம்ம வாழ்க்கையை சேர்த்து முடிச்சுட்டு வந்துடுவோம். நம்ம அந்த மகிமை வரும் பொழுது தேவன் மகிமையோடு சேர்த்து நமக்கு என்ன பண்ணுவார்? சகலவற்றையும் கொடுப்பார். அதனால தேவனுக்கு மகிமை உண்டாகும்படியா கிரியை செய்ய கற்றுக்கணும். தேவனுக்கு மகிமை உண்டாகும்படியா கிரியை செய்யணும். எல்லாவற்றிலும் அவருக்கு மகிமை உண்டாகட்டும் அப்படிங்கிற நோக்கத்தை கொண்டு செய்யும் பொழுது அந்த மகிமை உங்களுக்கு எல்லாவற்றையும் கூட சேர்த்து கொடுக்குற காரியத்தை மனசில் வச்சுங்க. நம்ம மற்ற வருஷங்களுக்கு போகல, கடைசி இன்னொரு பாயிண்ட்டையும் பார்க்குறோம். நம்ம தேவ மகிமை ஒரு மனுஷனை விட்டு விலகி போகலாம்ங்கிற ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான் சொல்ல இருக்கிற தேவ மகிமை என்ன பண்ணலாம்? எலும்பி பிரகாசிக்கும்படியா நம்ம தேவ மகிமையை தேடி மகிமையை பெற்றுக்கொண்ட பிறகு கூட தேவனுக்கு அடிபணிந்து வாழாட்டி மகிமை ஒரு மனிதனை விட்டு
விலகி செல்லுங்கிற காரியத்தை மனசுல வச்சுக்கணும். அப்போ அந்த மகிமையை நம்ம வாழ்க்கையில தேவ மகிமையை காத்து கொண்டு வாழும்படியான ஒரு வாழ்க்கை முக்கியமான வாழ்க்கை. எழும்பி பிரகாசிக்கிற ஒரு காரியம், எழும்பி பிரகாசிக்கும்படி தேவ மகிமை வெளிச்சம் வந்து எழும்பி பிரகாசிச்சு கொண்டிருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில அந்த நோக்கம் எப்பொழுது தேவன்கிற நோக்கத்தை விட்டு அவர் கொடுக்கிற பொருட்கள் மேல அந்த மகிமை கொண்டு வரக்கூடிய பொருட்கள், மகிமை கொண்டு வரக்கூடிய மரியாதை, இப்படிப்பட்ட காரியங்கள் மேல எப்போ கண்ணு திரும்புதோ அப்போ அந்த மகிமை என்ன பண்ணும்? நம்மளை விட்டு விலகி போகும். நம்மளை விட்டு விலகி போகும். அது எந்த இடமா, எப்படிப்பட்ட வாழ்க்கை, விசுவாச வாழ்க்கை, குடும்பமாக இருக்கலாம், இல்லைன்னா சொல்லப்போனால் ஒரு ஊழியமாக இருக்கலாம், எந்த இடமா இருக்கலாம். தேவன் சொன்னபடி செய்யும் பொழுது மகிமை வரும்னா, தேவன் சொன்னதுக்கு விரோதமாக நம்ம அவர் கொடுக்குற காரியங்கள் மேலே கண்ணு போகும்பொழுது அந்த மகிமை நம்ம விட்டு என்ன பண்ணும்? விலகி போகும் காரியத்தை மறந்துடாமல் அந்த மகிமையை காத்து கொள்ளும்படி நம்ம தேவனுடைய ஆளுகையின் கீழே நம்ம ஒப்பு கொடுக்கணும். மகிமையை காத்துக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமான காரியம் கூட இல்லை. எப்பொழுதும் அவரை தான் முதலுமா வச்சு வாழ ஆரம்பிச்சிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக மகிமை தானா நம்ம கூட இருந்துட்டே இருக்க போகுது. எப்பவுமே அவர் தான் எனக்கு தேவை, எனக்கு நான் முழு இதயத்தோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு நேசிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு வாழும் பொழுது மகிமை எப்பொழுதுமே கூட இருக்க போகுது. அதை விட்டுட்டு நம்ம என்ன மாறும் பொழுது மட்டும்தான் மகிமை நம்ம வாழ்க்கை விட்டு விலகும். அதோடு சேர்த்து ஒரு சின்ன காரியம் சொல்லி முடிச்சிடறேன்னா, எலும்பி பிரகாசிக்கிற மனுஷனா என்ன அப்படின்னு கேட்டால், எலும்பி பிரகாசிக்கிறதுனா, எலும்பி பிரகாச பெரிய ஃபேமஸ் ஆகி உலகம் முழுவதும் எல்லாருக்கும் அறிமுகப்படுறது எலும்பி பிரகாசிக்கிறதுன்னு நினைச்ச கூடாது. எலும்பி பிரகாசிச்ச ஒரு மனுஷனை பார்க்கணும்னா ஸ்தேவானை பார்க்க முடியும். என்ன பண்ண, அவன் எதுக்காக செலக்ட் பண்ணாங்க? அவனை பந்து விசாரிக்காக செலக்ட் பண்ணாங்க. என்ன? பரிசுத்தாவிலும் ஞானத்திலும் நிறைந்திருந்தா இல்லையா? கூட விசுவாசத்தில் இருந்தா கீழே எழுதப்பட்டிருக்கு. அவன் என்ன பண்ணாராமா? பந்து விசாரிப்பட்டு என்ன பண்ணாரு? சுவிசேஷ சொல்ல போயிட்டாரு. அவரு பந்து விசாரிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டாரு. அதை விட்டு என்ன பண்ணிட்டாரு? பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சாரு. அவரு ஏன்? தேவ மகிமை அவர் மேல இருந்ததுனால இயேசுவை அறிவிக்காம இருக்கவே முடியல. தேவ மகிமை யார் மேல இருக்கோ அவங்க இயேசுவை அறிவிக்காம இருக்க முடியாது. இயேசுவை அறிவிக்க மனசே இல்லைன்னா மகிமையே இல்லைன்னு அர்த்தம். லைட்டு போட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க, லைட்டு போட்டு கரண்ட் என்னைக்கு போகணும்னு தெரியல. கர்த்தருக்கு தான் வெளிச்சம். தேவ மகிமை இருந்ததுன்னா, தேவ ஆவியானவர் இருந்தாருன்னா முக்கியமா அந்த மனுஷன் செய்யக்கூடிய காரியம் என்னவா இருக்கும்? கர்த்தரை பிரசங்கம் பண்ணுவான். இயேசுவை பிரசங்கம் பண்ணுவான் அந்த மனுஷன். அந்நிய பாஷை மற்ற எல்லா காரியங்களும் வாழ்க்கையில் இருக்கிற வரங்கள்லாம் அதுக்கப்புறம் தான் உள்ள இயேசு இருந்தார். இயேசுவின் ஆவி இருந்தா அந்த அன்பை சொல்லாம இருக்கவே முடியாது. அந்த ஸ்தேவானுக்குள் இருக்கிற ஞானம் எப்படி? அந்த ஆவியானவர் இருந்தா எப்படி இருக்காது? அந்த ஆவியானவர் இருக்கும்போது அவனுடைய ஞானத்துக்கு எதிர்த்து யாரும் பேசவே முடியல. ஏன்னா அவனுக்குள்ள என்ன இருந்தது? தேவ ஞானம் இருந்தது. தேவ ஞானம். அதனால அவனை யாரும் எதிர்த்து பேச முடியல. ஆபிரகாம்ல இருந்து ஆரம்பிச்சு 7ஆம் அதிகாரத்தை படிச்சு பாருங்க. ஆபிரகாம்ல இருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் மோசேக்கு போய் தாவீதுக்கு போய் முழு பழைய ஏற்பாடு முழுசையும் ஒரு கதை மாதிரி சொல்லி அப்படிலாம் அவங்களுக்கு மத்தியில் என்ன பண்றான்? நீங்க எனக்கு சொல்லி முடிச்சுட்டு 51வது வசனம் நினைக்கிறேன். அவரோட பார்த்துருவோம். 7ஆம் அதிகாரத்துல 51, 52, 53 வரைக்கும் படிச்சிருங்க. முழு பிரசங்கத்தை பண்ணி முடிச்சுட்டு சொல்றாரு, வணங்கா கழுத்துள்ளவர்களே சொல்றான். யாரு கூட்டம் நிக்குது? அடி விழுக போகுதுன்னு நல்லா தெரியுது. ஆனாலும் பாவத்தை கண்டித்து உணர்த்த பயப்படாம என்ன பண்றான்? வணங்கா கழுத்துள்ளவரே சொல்றான். அவ்வளோ கூட்டம் அப்படி வெறியோடு நிற்கிறாங்க கேட்டுட்டு. இப்போ பேசினா அடிதான் ஒழுகும் அப்படின்னு சொன்னா, பிரதர் போயிடலாம், விட்டுருங்க, வாங்க அப்படி கிளம்பி சைடில் போயிடலாம், ரொம்ப ஞானமாக நடந்துக்கூடும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அழகாக ஓடக்கூடிய வழியை விட்டுட்டு அவர் என்ன பண்றாரு? நேராக சொல்றாரு, பாவத்தை கண்டித்து உணர்த்தக்கூடிய அந்த பலன் இங்கிருந்து வருது தெரியுமா? தேவ மகிமையும் தேவ ஆவியும் உள்ள இருக்கிறனால வருது. தேவ மகிமையும் தேவ ஆவி இருக்கிற மனுஷன் பாவத்தை கண்டிச்சு உணர்த்துவான். பாவத்துக்கு பயப்பட மாட்டான். அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க, இப்படி பேசிடுவாங்களோ அதை பத்தி எந்த கவலையும் இல்லை. தவறுனா தவறுதான், சரினா சரி, இதுல எந்த மாற்றம் கிடையாது. கர்த்தருடைய ஆவியானவர் அதை செய்ய சொல்லுவார். அதை செய்ய சொல்லுவார். அது அந்த மனுஷனால நிறுத்தவே முடியாது. ஸ்தேவான் அந்த காரியத்தை பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம ஆவியானவர் இருந்தா என்ன நடக்கும்? கூடவே என்ன பண்றான்? பரலோகம் திறந்திருக்கிறத பார்க்கிறான். கல்லெடுத்து அடிக்கிறாங்க. என்ன சொல்ற கடைசியில? ஐயா இவருடைய பாவத்தை மன்னியும் சொல்லிட்டு மறிச்சு போறான். உலகத்திலேயே கிறிஸ்துவுக்காக மறித்த முதல் மனுஷன். எளிமை பிரகாசிச்சா இதுதான் நடக்கும். என்ன நடக்கும்? இதுதான் ஒழுகும். அதுதான் கல்லடி வாங்காம யாராவது பிரகாசிச்சுட்டு இருக்காங்கன்னா அந்த பிரகாசம் பொய்யான பிரகாசம். உண்மையான பிரகாசம் பெற்றுக்கொண்டு யோவான் ஸ்நானனுக்கு என்னாச்சு?
ஆமா, தலையை வெட்டிட்டாங்க. பவுல் என்ன பண்ணாங்க? பிரகாசிச்சாரா இல்லையா? பவுல் என்ன பண்ணாங்க? அவரை தோமா பிரகாசிச்சாரா இல்லையா? என்ன பண்ணாங்க? நம்ம சென்னை மக்கள் தானே பண்ணாங்க, நாம தானே பண்ணோம் இல்லையா? அப்போ பிரகாசிச்ச என்ன நடக்குது? பிரகாச கல்லடி விழுகும், தலை போகும், ஈட்டியால குத்தப்படலாம். அந்த பிரகாசம் தான் மெய்யான பிரகாசம். வேதத்தில் இருக்கக்கூடிய இதுதான் உண்மையான எலும்பு பிரகாசின் ஒளி வந்துங்கிற வார்த்தை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க வாக்குத்தத்தமா யாராவது பெற்றுக்கொண்டு இருக்கீங்கன்னா இப்போ புரிஞ்சுக்குவீங்க. அந்த வாக்குத்தத்தம் கிடைக்காம இருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு யோசனை வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஐயோ, எலும்பு பிரகாசித்த கடைசியில் என்ன ஆகுது? இப்படிதான் முடிவாகுது, இப்படிதான். ஆனால் அந்த வாழ்க்கையை காட்டில மேலான வாழ்க்கை ஒன்றுமே இல்லை. இயேசு எழுந்து நின்று சேவான வரவேற்றார். பிதாவின் வலது பாரசத்தில் கிறிஸ்து நின்று கொண்டிருந்தார். எதற்காக? அந்த மரித்து வரக்கூடிய முதலாவது மனிதன் வரக்கூடிய மனிதனை வரவேற்க முடியும் என்று கொண்ட பரலோக வாழ்க்கையை மையமாக கொண்டு சிந்திக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஐயோ அந்த ஸ்தேவானை போல வாழ வந்த எனக்கு வாய்ப்பு கிடைச்சா நல்லதுன்னு நினைப்பான். அப்படி இல்லை அவங்களுக்கு என்ன தோணும்? ஐயோ அந்த எளிமை பிரகாசிக்கக்கூடிய ஒளி என் மேலே வராமே போயிடட்டும், நான் கொஞ்சம் ஓரத்துலேயே இருந்துக்கிறேன், மற்றவங்களாம் பிரகாசிக்கட்டும்னு தோண ஆரம்பிக்கும். ஆனால் கர்த்தர் உங்களை எளிமை பிரகாசிக்க முடியும் அழைத்திருக்கார். எளிமை பிரகாசிக்க முடியும் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. தெய்வ மகிமைக்காய் தெய்வ வெளிச்சத்துக்காய் காத்துருங்க. அந்த மகிமையும் வெளிச்சம் வரும்பொழுது உங்கள் வாழ்க்கை புடமிடப்பட்டு ஆயத்தப்படுத்தப்பட்டு திரளான ஜனங்களுக்கு நீங்கள் வெளிச்சமாக இருப்பீங்க. தேவனுக்கு சாட்சியாக வாழ்ந்து முடிப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்கட்டும். மீதி நேரத்தை மறு ஜெபத்துக்காக. கர்த்தர் நல்லவர். ஆமென். இதுக்கு உண்மையாக நான் சில காரியங்களை சொல்லி முடிச்சிடுறேன். நான் நேற்று மத்தியானம் வரைக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருந்தேன். ஏன்னா ஆரியனோட கூட சொன்னேன், சரி நாளைக்கு மெசேஜ் கொடுக்கணுன்னு ரொம்ப போர் அடிக்குது. சாட்டர்டே ஆனால் அந்த டென்ஷன்லேயே இருந்தால் தான் கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்கும். நாளைக்கு தாஸ் பிரதர் வர்றாருன்னு சொல்லிட்டு ரொம்ப கேஷுவலாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு. சரி, நான் மறுபடியும் பைபிள் வாசிக்க ஆரம்பித்தேன். எப்போவுமே நான் கொஞ்சம் ப்ரிப்பேராகவே இருப்பேன். யார் வந்தாலும் அது எனக்கு கற்றுக் கொடுத்த காரியம். நான் கொலோசியருக்கு எழுதின நிருபத்திலிருந்து நான் வசனத்தை தியானித்தேன். இன்றைக்கி ஒருவேளை நான் பிரசங்கிக்கிறதா இருந்தால் அதான் பிரசங்கித்திருப்பேன். மறுபடியும் சொல்கிறேன், தேவன் நம்முடைய நடுவில் எவ்வளோ அழகாக கிரியை செய்கிறார் என்பதை போன வாரம் நம்ம யோசிப்பை குறித்து பார்த்தோம், காத்திருப்பதெல்லாம் குறித்து பார்த்தோம். ஏற்கனவே ஏசாயா 50வது அதிகாரத்துலேருந்து நிறைய முறை நம்ம தியானிச்சிருக்கிறோம். சொந்த தீவட்டியில் நடக்கிறத பற்றிலாம் நம்ம பார்த்துருக்குறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் திரும்ப திரும்ப நமக்கு அந்த காரியங்களை ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கிறார். தானே ஆண்டவர் சொல்லும் பொழுது மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்றார். 2-3 சாட்சிகளுடைய வாக்கினால தான் காரியம் நிலைவரப்படும். அப்போ ஆண்டவர் நம்ம அவ்வளோவா நேசிக்கிறார். பாருங்க, காத்திருக்கிறது கஷ்டம்தான். காத்திருக்கிறது கஷ்டம். பிரதர் 20 வருஷம், நான் 30 வருஷம். உனக்கு நீ சபைக்கு போதகனா இருப்பேன்னு கர்த்தர் சொல்லி 30 வருஷம். நான் ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே ஆபிரகாமே அதிகபட்சம் 25 வருஷம், நம்ம வண்டி அதையும் தாண்டி ஓடிட்டு இருக்குது, இது காத்திருக்கிறதா இல்லைன்னா. பட் தேவன் எவ்வளவு உண்மை உள்ளவர் பாருங்க. தேவன் எவ்வளவு உண்மை உள்ளவர். போன வாரங்கள்லாம் கொஞ்சம் நிறைய மனசு அப்படி ஒரு மாதிரி கஷ்டம். நேற்று ஓன் பிலிவு நேற்று தன்னைக்கு விடிய காலம் எழுந்திருக்கும் பொழுது எழுந்து பார்க்குற மணி 1:15 அதுக்கப்புறம் நான் தூக்கமே வரல. அவர் சொன்னது போல தான், சிலருக்கு தூங்குற வியாதி, சிலருக்கு தூக்கமின்மை வியாதி. நான் 2வது ரகம். 1:15 மணி இன்னைக்கு நான் காலையில் எழுந்திருக்கும் பொழுது நிறைய காரியம் அப்படி, ஆண்டவரே இப்படிலாம் இருக்குது. ரொம்ப இன்னைக்கு காலையில் கூட குளிச்சுட்டு முகத்தை தொடச்சிட்டு இருக்கும் பொழுது நான் ரொம்ப டயர்டாக இருக்கிறேன் ஆண்டவரே. டயர்டாக நான் சரீரத்தில் சொல்லலை, ஆத்மாவில் ஒரு மாதிரி சோர்வாக இருக்குது. இன்றைக்கி நீங்கள் என்கிட்ட பேசணும் ஆண்டவரே, நீங்கள் என்கிட்ட பேசணும். நான் செய்தி கேட்கும் பொழுது அதை தான் யோசிச்சுட்டே இருக்கிறேன். இயேசு என்னை எவ்வளவா நேசிக்கிறார், என்னுடைய யோசனைகள் அறிஞ்சிருக்கிறாரு, என்னுடைய உணர்வுகள் அறிஞ்சிருக்கிறாரு, என்கிட்ட என்ன பேசணும்னு அவருக்கு தெரியுதே. என்னுடைய நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர் ஆண்டவரே. இன்றைக்கி நான் உட்காந்து, நீங்கள் மற்றவங்க எப்படி நினச்சிங்களோ எனக்கு தெரியாது, நான் உட்காந்துருக்கும் பொழுது சரி என்ன எவ்வளோ நேசிக்கிறீங்க ஆண்டவரே, நீங்கள் என்ன எவ்வளோ நேசிக்கிறீங்க. நான் சோர்வாக இருக்கிறேன்னு தெரிஞ்சு என்கிட்ட நீங்கள் டைரெக்டாக பதில் சொல்லிகிட்டே இருக்கிறீங்களா ஆண்டவரே. எனக்கு தெரியல யாருக்கு, ஆனால் எனக்கு நான் எடுத்துக்கிறேன். இன்றைக்கி கர்த்தர் எனக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அனுப்புகிற மாதிரி இருக்கு. எவ்வளவு நம்ம நேசிக்கிற இயேசு இருக்கிறார் பார். வாழ்க்கையில் சில நேரம் நம்ம போகிற பாதை ரொம்ப கடினமாக தான் இருக்குது. நான் இல்லைன்னு தான் சொல்ல மாட்டேன். நான் கடினம்னு சொன்னால் ஐயோ பாஸ்டர் கஞ்சி குடிக்க கஷ்டப்படுறாருலாம் யாருன்னா நினச்சிக்காதீங்க. கண்டிப்பாக கிடையவே கிடையாது. நான் வேலை இல்லாமல் இருக்கும்பொழுது கூட என் குடும்பத்தை ஒரு நாள் கூட தேவன் பட்டினி போட்டதே கிடையாது. அன்னைக்கும் மற்றவங்களுக்கு கொடுக்க முடியாதான் கர்த்தர் வச்சார். ஒரு இலையில சொல்லுவோமா, ஒரு நாளும்
நெருக்கம் அப்படின்னு சொன்ன உடனே சில நேரம் எப்போவுமே ஆலுஷன் பதர் எனக்காக ஜோம் பண்ணுவாங்க. ஆண்டவரே ஊழியக்காரங்க போகிற பாதி அறிஞ்சிருக்கிறீர் அப்படின்னு உடனே நீங்கள் யாருன்னா, ஐயோ பாவம் பிரதர் வீட்டில் அரிசியே இல்லை போல நினச்சிடாதீங்க, எல்லாரும் வாங்க, எல்லாருக்கும் ஷர்மி நல்லா சமைச்சு போடுவாள். அவளுக்கு அந்த கிருபை ஆண்டவர் நல்லாவே கொடுத்துருக்கிறார். எத்தனை பேர் வந்தாலும் மனநோகாமல் சமைச்சு போடுவாள், கவலையப்படாதீங்க. ஆனால் நெருக்குன்றது என்ன தெரியும்ல, மனதளவில் உடைக்கப்பட்டு அப்படி காத்திருக்கும் பொழுது கஷ்டமாக தாங்க இருக்கும். காத்துருங்க. நான் சாரி பிரதர், நான் எக்ஸால்ட் ஞாபகப்படுத்திட்டே இருக்கிறார். மதனே ஊழியத்தை தொடங்கும் பொழுது என்கிட்ட ஒருத்தன் கேட்டான், அங்கிள் உங்களுக்கு என்ன வேணும், லேப்டாப் வேணுமா, கேமரா வேணுமா? நான் சொன்னேன், எல்லாம் ஒன்றும் வேணாங்க, விட்டுருங்க, எனக்கு இப்போதைக்கு அந்த ஐடியாவே இல்லை. ஒரு நாள் ஹேனா சிஸ்டர் கூட நான் பேசும்போது தான் கேட்டுட்டு இருந்தாங்க. சிந்தியா கூட ஃபோன் பண்ணி கேட்டேன் என்கிட்ட, அங்கிள் உங்களுக்கு என்ன அங்கிள் வேணும் அப்படின்னு. நான் சொன்னேன், எனக்கு ஒன்றுமே வேண்டாமா, ஒன்றுமே வேண்டாம், விட்டுரு. கவனிங்க, ஆண்டவர் நான் ஒன்று தான் கேட்குறேன். ஆண்டவரே, எனக்கு நிறைய ஆசை இருக்கலாம், என் விருப்பங்கள் நிறையா இருக்கலாம், ஆனால் நீங்கள் அதை அலோவ் பண்ணுங்க, நீங்களாக அதை வாய்க்க பண்ணுங்க. இந்த இடத்துக்கு வந்த உடனே இங்கே 2 டிவி ஃபிக்ஸ் பண்ணணுன்னு. ஆனால் யூ ஒன்ட் பிலீவ், நான் இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். உன் கையில் பைசாவே இல்லையா? அதெல்லாம் இருக்குது, நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், கொடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுடைய பங்களிப்பு இருக்கட்டும் தான் சொல்லுனே தவிர, ஒரு நாளும் இதில் குறவுபட்டு நிற்கிறாங்க அப்படின்லாம் நான் சொல்லவே மாட்டேன். தேவைகள் ஏராளம் உண்டு. நேற்று கூட கீதாட்ட பேசும்பொழுது, ஒரு நாளைக்கு விபிஎஸ்க்கு எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகும் அப்படின்னு கேட்டேன். சபையில் நான் சொல்லி யாருன்னா ஒருத்தன் ஸ்பான்சர் பண்ணிவிட்டு பண்ணட்டும் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது, அவள் சொன்ன அமௌண்ட்டை பார்த்தோன்னு நான் சொல்லிட்டேன், எப்போ நான் அதை சர்ச்சில் சொல்லவே மாட்டேன், சர்ச்சுக்குள்ளே யாருமே இருக்கவே மாட்டாங்க, 1 டே எக்ஸ்பென்ஸ் நான் சொல்லவே மாட்டேன். யார் என்ன பிரதர் இப்படின்னு கேட்பாங்க. ஆனால் அந்த பாதையில் போகிறோம், ஒரு நாளும் தேவன் குறை வைக்கல. அதுக்காக ஒரு அடையில சொல்லுவோமா, ஒரு நாளும் குறை வைக்கல. மறுபடியும் சொல்கிறேன், கர்த்தருடைய நேரத்துக்கு பேசாமல் காத்திருக்கிறது கஷ்டமாக தாங்க இருக்கும். இந்த நேரத்தில் தான் ஞானம் வேணும். பிரதர் பேசிட்டு இருக்கும் பொழுது நான் ரீசெண்டாக கூட அதை பேசணும்னு நினைக்கிறேன். 1 கொரிந்தியர் 1:31 இந்த இயேசுவே நமக்கு தேவனால் ஞானமும், அதான் முதல்ல போட்டிருக்கு. 1 கொரிந்தியர் 1:31 வாசிச்சிங்கன்னா, அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். இந்த ஞானம் தான் பாருங்க, கர்த்தருக்கு பயந்து பேசாமல் ஒன்னோட ஒன்று லிங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்றா தான் இருக்கும். ஆனால் ஆண்டவர் அப்படின்லாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டியிருக்கிறார். இப்படி தானே ஏசாயா 11 கூட இப்போ வாசிச்சோம் 2வது வசனத்தில், ஞானத்தையும் உணர்வையும், அது பின்னால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்னு போட்டிருக்கு. யோபுல வாசிச்சிங்கன்னா கர்த்தருக்கு பயப்படுகிறதே ஞானம்னு போட்டிருக்கு. முன்னால் எல்லாத்தையும் மாற்றி லிங்க் பண்ணி போட்டிருக்கு. ஃபஸ்ட்டு ஞானம், கர்த்தருக்கு பயப்படுறது தான் ஞானம். பயப்படுதல் ஞானம், நான் கடவுளுக்கு பயப்படுறது. பாருங்களேன், இதுதான் நமக்கு இன்னைக்கு வேணும், இதை தான் தேடணும். மறுபடியும் சொல்கிறேன், இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும், இந்த சர்ச்சு 10,000 பேர், ஒரு நாள் நான் சந்தோஷப்படவே மாட்டேங்க. ஆண்டவர்கிட்ட சொல்கிறேன், ஆண்டவரே ஐயா, இதில் படுற பாடே நமக்கு போதும்னு இருக்குது. அதுக்காக ஆண்டவர் 1000 ஆத்துமக்கள் தந்தா நான் வேண்டாம்னு சொல்ல மாட்டேன், எவ்வளோ நாளும் தந்துட்டு போட்டோம். ஆனால் சபை குவான்டிட்டியில் இல்லை, நல்ல குவாலிட்டியில் வளரணும். பாருங்க, தானே சபை நல்ல குவாலிட்டி. ஒரு விசுவாசி எல்லாரும், பவுலே சொல்றார், நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக தேறினவர்களாக இருக்கும்படி. கொலோசையரில் நான் கர்த்தர் சித்தமான கர்த்தர் வருகை தாமதிக்கும்னா, ஒருவேளை ஆண்டவர் வேற எதனா செய்தி தரலன்னா அடுத்த வாரம் நம்ம கொலோசையரில் இருந்து கொஞ்சம் தியானிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அதை தியானிக்கும் பொழுதுலாம் ஒன்று தான் நம்முடைய நோக்கம். இன்னைக்கு கூட நான் காலையில் ஆராதனையில் சொன்னேன், செட் யுவர் அஃபெக்ஷன். ஆண்டவர் நான் ஒன்று தான் அங்கே செட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக கர்த்தருக்கு காத்திருக்கிறதுல கிருபைகள் பெருகத்தான் செய்யும். கண்டிப்பாக கிருபைகள் பெருகும். இன்றைக்கி காலையில் 3:30 மணிக்கெல்லாம் எழுந்து எனக்கு தூக்கமே இல்லை, அப்படி பல காரியங்களை யோசிச்சுட்டு ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட் ஆன மாதிரி ஆயிடுச்சு. அடுத்த நிமிஷத்தில், ஆண்டவரே என்னை நம்பி ஒரு ஊழியத்தை கொடுத்தீங்களே, என்னைய நினச்சிங்களா ஆண்டவரேன்னு அந்த பக்கத்தில் திரும்ப ஆரம்பித்த உடனே அப்படியே இருதயம்லாம் நிரம்ப ஆரம்பிச்சிடுச்சு. பாருங்கள், இதெல்லாம் நிரம்ப ஆரம்பிச்சிடுச்சு. எல்லாம் பிரச்சனை, த்ரோட்டு பிரச்சனை எல்லாம் இருக்க தான் செஞ்சுது. ஆனாலும் அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்கிறத இவர் சொன்னார் பாருங்க. ஒரு டிராப் அப்படி ஊற்றிடுவார் ஆண்டவர், ஒரு டிராப்பை ஊற்றிடுவாருங்க.
நீங்கள் போகிற பாதை கவனிங்க, நீங்கள் போகிற பாதை வனாந்தரமான பாதையாக தான் இருக்கும். ஆண்டவர் அவங்க டக்குன்னு ஒரு எளிமை காட்டினார். டெஸ்ட் பண்ணிக்கடா, இருந்துக்க என்கம்ட். இதுலேருந்தே தெரிஞ்சுக்கணும். ஐயோ வனாந்தரம் பார்க்காதீங்க. இந்த ஒரு எளிமை காட்டினார். எம்எல்ஏ எவ்வளோ நேசமாக இருக்கிறார். உண்மைதானே? ஆண்டவர் அப்படி தான் செய்வார் பாருங்க. சமயத்தோட பிரதர் பேசும்போது, பிரதர் வீட்டுக்கு ஏசி வாங்கிட்டு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா இவ்வளோ நெருக்கமான பாதையில் கூட ஏளிமை கர்த்தர் காட்டுறாரு பாருங்க. ஏளிமை உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் காட்டிக்கிட்டே இருப்பார். நீங்கள் போகிறது நெருக்கமாக இருக்கட்டும், இந்த ஏளிமை காண்பிக்கும் பொழுதே நீங்கள் நினச்சிக்கோங்க, என் வாழ்க்கையில் அவர் என்னை கைவிடவே இல்லை, கரெக்டாக அந்த பாதையில் நடத்திட்டு போகிறாரு. ஒரு நாள் முறுமுறுக்காதீங்க. பாதையில் எல்லாவற்றிற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. கர்த்தர் உங்களை காத்திருக்க சொல்கிறாரா, பேசாமல் காத்திருங்க. மறுபடியும் சொல்கிறேன், காத்திருக்கிறது கஷ்டம்தான், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆரம்பத்திலே உங்களுக்கு சொன்னோம் பாருங்க. பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அவசரப்படும், அவர் அவசரப்படுறதே இல்லை. ஏன்னா அவர் 2:11 கூட இப்போ வாசிச்ச 2வது வசனத்தில் ஞானத்தையும் உணர்வையும், அது பின்னால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்னு போட்டிருக்கு. யோபுல வாசிச்சிங்கன்னா கர்த்தருக்கு பயப்படுகிறதே ஞானம்னு போட்டிருக்கு. முன்னால் எல்லாத்தையும் மாற்றி லிங்க் பண்ணி போட்டிருக்கு. ஃபஸ்ட்டு ஞானம், கர்த்தருக்கு பயப்படுறது தான் ஞானம். பயப்படுதல் ஞானம். நான் கடவுளுக்கு பயப்படுறது பாருங்களேன். இதுதான் நமக்கு இன்னைக்கு வீட்டுக்கு மேலே நான் சொன்னது போல் பிரதர் சொன்னது, ஒவ்வொருத்தரும் இந்த சர்ச்சு 10,000 பேர் ஒரு நாள் நான் சந்தோஷப்படவே மாட்டேங்க. ஆண்டவர்கிட்ட சொல்கிறேன், ஆண்டவரே ஐயா, இதில் படுற மகிமை, கர்த்தர் மகிமை வந்தாலும் அதை பிரகாசிக்கும், இதில் படுற படைப்போது. அதுக்காக ஆண்டவர் 1000 ஆத்மக்கள் தந்தால் நான் வேண்டாம்னு சொல்ல மாட்டேன். எவ்வளோ நாளும் தந்துட்டு போட்டோம். ஒரே ஒரு லைஃபு, நான் என்ன செய்யணும் நீங்கள் நினைக்கிறீங்க? எப்படியும் கெட்டு போகலாம், அவருக்குன்னு பிரகாசிக்கலாம். நான் இன்னைக்கு சூஸ் பண்ணது, நான் அவருக்காக பிரகாசிக்கிறோம். நாம நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக தேறினவர்களாக இருக்கும்படி. கொலோசையரில் நான் கர்த்தர் சித்தமான கர்த்தர் வருகை தாமதிக்கணும். ஒருவேளை ஆண்டவர் வேறு எதனா செய்தி தரலைன்னா அடுத்த வாரம் நம்ம கொலோசையரில் இருந்து கொஞ்சம் தியானிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அதை தியானிக்கும் பொழுதுலாம் ஒன்று தான் நம்முடைய நோக்கம். இன்னைக்கு கூட நான் காலையில் ஆராதனையில் சொன்னேன், செட் யுவர் அஃபெக்ஷன், ஆசை, உங்கள் லைஃபை, என் லைஃபை எந்த நேரத்தில் பட்ட பகலா வெளிச்சம் மாற்றணும்னு அவருக்கு தெரியுங்க. தேவ சித்தத்தை அப்படி பர்ஃபெக்டாக செய்து முடிக்க செய்கிறதுக்கு தேவையான கிருவைகளை பல காரியங்களை யோசிச்சுட்டு ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட் ஆன மாதிரி ஆயிடுச்சு. அடுத்த நிமிஷத்துக்கு என் ஆண்டவர் நல்லா ட்ரைனிங் கொடுத்துருக்கிறார். ஆமென். என்னையே நினச்சிங்களா ஆண்டவரேன்னு அந்த பக்கத்தில் திரும்ப ஆரம்பித்த உடனே அப்படியே இருதயம்லாம் நிரம்ப ஆரம்பிச்சிடுச்சு பாருங்க. இதெல்லாம் நிரம்ப ஆரம்பிச்சிடுச்சு. வளர்ந்துடணும் பிரதர் சிஸ்டர், லைஃப்பில் ஒரு மெச்சூரிட்டி வேணும். சங்கீதக்காரன் சொல்கிறான், என் தாயின் கற்பத்தில் இருந்து வர ஆண்டவர் ஒரு டிராப்பை ஊற்றிடுவாருங்க. நீங்கள் போகிற பாதை கவனிங்க, நீங்கள் போகிற பாதை வனாந்தரமான பாதையாக தான் இருக்கும். ஆண்டவர் அவங்க டக்குன்னு ஒரு எளிமை காட்டினார். டெஸ்ட் பண்ணிக்கடா, இருந்துக்க என்கம்ட். இதுலேருந்தே தெரிஞ்சுக்கணும். ஐயோ வனாந்தரம் பார்க்காதீங்க. இந்த ஒரு எளிமை காட்டினார். எம்எல்ஏ எவ்வளோ நேசமாக இருக்கிறார். உண்மைதானே? ஆண்டவர் அப்படி தான் செய்வார் பாருங்க. சமயத்தோட பிரதர் பேசும்போது, பிரதர் வீட்டுக்கு ஏசி வாங்கிட்டு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா இவ்வளோ நெருக்கமான பாதையில் கூட ஏளிமை கர்த்தர் காட்டுறாரு பாருங்க. ஏளிமை உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் காட்டிக்கிட்டே இருப்பார். நீங்கள் போகிறது நெருக்கமாக இருக்கட்டும், இந்த ஏளிமை காண்பிக்கும் பொழுதே நீங்கள் நினச்சிக்கோங்க, என் வாழ்க்கையில் அவர் என்னை கைவிடவே இல்லை, கரெக்டாக அந்த பாதையில் நடத்திட்டு உள்ளம் தாங்க. நான் விரும்பி பாடுற பாடல்கள் ஒன்று. வாழ்க்கை சும்மா வெந்ததுன்னா விதி வந்து செத்து போறது இல்லைங்க. வாழ்க்கை அவருக்காக ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படி சொல்றேன். அவருக்காக ஏதாவது ஒன்று செய்யணும்னா அவர் சொன்னதை செய்யணும். அவர் சொன்னதை செய்யணும். இங்க பெரியவங்கல இருந்து சின்னவங்கல இருந்து எல்லாருக்கும் ஒரே ஒரு எண்ணம் இருக்கணும், நான் என்னை முன்னிலைப்படுத்துவது இல்லை. யோவான் ஸ்நானன் சொன்ன அன்னைக்கு, நான் சிறுகவும் அவர் என்னிலே பெருக வேண்டும். அவர் பெருகணும். இயேசு நம்ம வாழ்க்கையில் பெருகினார்னா நான் சொல்லுவேன், எல்லாருடைய கண்கள் நம்ம வாழ்க்கையில் தானா பதிய ஆரம்பிச்சிடும். நம்ம பெற்றுக்கொள்கிற உலக பிரகாரமான நன்மைகள் இல்லை, மறுபடியும் சொல்றேன், அது எல்லார்ட்டையும் தான் இருக்குது. அம்பானிட்ட இருக்கு, அதானிட்ட இருக்குது, யார்கிட்ட இல்லை, எல்லார்ட்டையும் இருக்கு. இயேசு சொன்னாரு,
உன்னை விளக்கத்தின் மேலே ஏற்றப்பட்ட விளக்கா நான் வைக்க விரும்புகிறேன். ஆமென். ப்ளீஸ் லிஃப்ட் அப் யுவர் ஹேண்ட்ஸ். கரெக்டாக போயிருக்கு. என்ன செய்யணும் நீங்கள் நினைக்கிறீங்க? எப்படியும் கெட்டு போனால் கெட்டு போகலாம், அவருக்குன்னு பிரகாசிக்கணும்னா பிரகாசிக்கலாம். நான் இன்னைக்கு சூஸ் பண்ணது நான் அவருக்காக பிரகாசிக்கணும். ஆமென். என்னைக்கும் அவருக்காக பிரகாசிக்கணும். எல்லாரும் எழுந்துன்னு இருப்போம். எல்லாரும் ஆண்டோட வருகை சமீபம். பாருங்க, கர்த்தரோட வருகை சமீபம். நம்ம இன்னொரு விஷயம், நம்முடைய லைஃப் அப்படி ரீட் பண்ணுவோம் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, நான் வந்து தாய் நமக்கு அம்மா கண்ணு நம்ம மேல விழல, ஆனா அவரு கண்ணு நம்ம மேல விழுந்துச்சு. வாழ்க்கை சும்மா வெந்ததை தின்னா விதி வந்து செத்து போறது இல்லைங்க வாழ்க்கை. அவருக்காக ஏதாவது ஒண்ணு செய்யணும் அப்படி சொல்றேன். அவருக்காக ஏதாவது ஒண்ணு செய்யணும்னா அவர் சொன்னதை செய்யணும். அவர் சொன்னதை செய்யணும். இங்க பெரியவங்கல இருந்து சின்னவங்கல இருந்து எல்லாருக்கும் ஒரே ஒரு எண்ணம் இருக்கணும். நான் என்னை முன்னிலைப்படுத்துவது இல்லை. யோவான் ஸ்நானன் சொன்னா அன்னைக்கு, நான் செருகவும் அவர் என்னிலே பெருக வேண்டும். அவர் பெருகணும். இயேசு நம்ம வாழ்க்கையில பெருகினார்னா நான் சொல்லுவேன், எல்லாருடைய கண்கள் நம்ம வாழ்க்கையில தானா பதிய ஆரம்பிச்சிடும். நம்ம பெற்றுக்கொள்கிற உலக பிரகாரமான நன்மைகள் இல்லை, மறுபடியும் சொல்றேன், அது எல்லார்ட்டையும் தான் இருக்குது. அம்பானிட்ட இருக்கு, அதானிட்ட இருக்குது, யார்கிட்ட இல்லை, எல்லார்ட்டையும் இருக்கு. இயேசு சொன்னாரு, உன்னை விளக்கத்தின் மேலே ஏற்றப்பட்ட விளக்கா நான் வைக்க விரும்புகிறேன். ஆமென். ப்ளீஸ் லிஃப்ட் அப் யுவர் ஹேண்ட்ஸ். கரெக்டாக போயிருக்கு. இனி நான் அல்ல, நீரே என்ன உமக்கு தந்துட்ட ஆண்டவரே. கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே, நாங்கள் இந்த உணர்வோடு ஒவ்வொரு நாளும் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. தேங்க்யூ லார்ட். எங்களிடத்தில் வார்த்தைகள் இல்லை, நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பை நாங்கள் நினைக்கிறோம். நன்றி ஐயா. உடைய பாதங்களை நாங்கள் முத்தம் செய்யும். இந்த நாளிலும் கர்த்தனீர் ஆண்டவரே எங்களோடு பேசினீர், அதற்காக ஸ்தோத்திரம். பலப்படுத்தினீர், ஸ்தோத்திரம். சோர்வுகளை நீக்கினீர், ஸ்தோத்திரம். உமக்கு நான் கர்த்தர் எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில் என்று சொன்னீரே. ஸ்தோத்திரம் ஐயா, உமக்கு நன்றி. ஒவ்வொருடைய முகங்களையும் பிரகாசிக்க செய்யுங்க. உணர்வுள்ள இருதயங்களை தந்தருளுவீராக. ஆண்டவரே, வியாதியோடு பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தர் விடுதலை ஆக்குவீராக. ஆண்டவரே, எங்கள் நடுவிலே கொண்டு வந்த அன்பான
தாசுக்காக ஸ்தோத்திரம். அவருடைய மனைவி பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். உடனிருந்து ஊழியம் செய்கிறவர்களுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே பாதுகாத்து பராமரிப்பீராக. அவருடைய வாழ்க்கையிலும் கூட தேவனுடைய நோக்கம் திட்டம் நிறைவேறட்டும். பிரயாணங்களிலே தேவ கரம் கூட இருக்கட்டும். ஆசீர்வதிப்பீராக ஐயா. ஆண்டவரே, நாங்களும் சுவிசேஷ பாரத்தோடு நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்ய ஐயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஊழியத்திற்கு ஆண்டவரை ஜெபிக்கிற கொடுக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். தொடர்ந்து நாங்கள் முன்னேறி போக கிருபை தாரும். இன்றைக்கு மாலையும் கூட ஊழியத்திற்கு நாங்கள் கிளம்பி போகிறோம். கர்த்தாவே, உம்முடைய சுத்தம் நிறைவேற உதவி செய்யும். ஆத்துமாக்களை தாரும். ஆண்டவரே, இந்த வருஷம் தொடங்கி இன்று வரையிலும் ஒரு ஆத்மா கூட நாங்கள் ஞானஸ்நானம் கொடுக்கல. ஆண்டவரே, இந்த வறட்சியான சூழ்நிலையை மாற்றுவீராக. தேவராஜ்யத்தில் ஆத்மாக்கள் சேர்க்கப்பட ஆண்டவரே நாங்கள் தீவிரமாய் செயல்பட நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. துதி கனமகிமையெல்லாம் ஒருவருக்கு எடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். எல்லாரும் சொல்லுவோம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம்ம ஒருவரும் சகல பரிசுத்தவான்களும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி சமாதானத்தின் கிருபையில் எல்லாவற்றிற்கு மேலாக கர்த்தருக்கு பிரகாசிக்கிற நல்ல வாழ்க்கையும் கட்டளையிடுவாராக. ஆமென். God bless you. God be with you.